வணக்கம் பசங்களா, நான் உங்கள் வாத்தி அம்ரித் சார். இன்னைக்கு பயோடெக்னாலஜி சாப்டரை முடிக்க போறோம். பசங்க சொல்லுவாங்க, சார் பயாலஜில ஹை வெயிட்டேஜ் டாபிக் என்ன சார், எந்த சாப்டர்ல இருந்து அதிகமா கொஸ்டின் வரும் அந்த மாதிரி கேட்பீங்களே. ஸோ இது அந்த மாதிரியான ஒரு சாப்டர். சரியா, பயோடெக்னாலஜி யூனிட்டை பார்த்தீங்கன்னா இந்த யூனிட்ல 2 சாப்டர் இருக்குப்பா. 2 சாப்டர்ல 8 இல்லைன்னா 9 கொஸ்டின் வருஷம் வந்துட்டு தான் இருக்கு. சரியா, இன்னைக்கு நம்ம பார்க்க போற சாப்டர் பாத்தீங்கன்னா பயோடெக்னாலஜி பிரின்சிபல் அண்ட் ப்ராசஸ். சரியா, பிரின்சிபல் அண்ட் ப்ராசஸ் இது 1 சாப்டர். இதுக்கு அடுத்தது இன்னொரு சாப்டர் இருக்கு, ரெண்டையும் நம்ம முடிப்போம். சரியா, இந்த சாப்டர்ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் 2023ல எவ்வளோ 3 கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. சரியா, 3 கொஸ்டின் இந்த சாப்டர்ல இருந்து வந்திருக்கு. அது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ் பா. அதை நம்ம இந்த சாப்டரோட கடைசியில பார்க்க போறோம். சரியா, இந்த சாப்டர் முடிச்சுடல சொல்லி கொடுப்பால, அதுக்கப்புறம் எப்படி எந்த சிம்பிளான கொஸ்டின் வந்திருக்கு அதை நம்ம பார்க்கலாம். சரியா, இந்த சாப்டர் நாங்க என்சிஆர்டியை லைன் பை லைன் படிச்சு கிரியேட் பண்ணியிருக்கோம். சரியா, இந்த செஷனுக்கு அப்புறம் நீங்க வேற எதுவுமே படிக்க தேவையில்லை. நான் சொல்லி கொடுக்குறேன்ல, அதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. உங்களால நீட்டோட கொஸ்டின்ஸ் எல்லா கொஸ்டின் நீங்க அட்டென்ட் பண்ணலாம். அண்ட் ஸ்கூல் எக்ஸாமுக்கு கூட உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, உங்களுக்கு ரொம்ப உபயோககரமா இருக்குமா, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்பா. புரிஞ்சிருச்சா? ஸோ இந்த சாப்டர் எண்ட் வரைக்கும் பார்க்கணும். ஏன் இதுல இருந்து 3 4 கொஸ்டின் வரும். அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஹை வெயிட்டேஜ் சாப்டர். நீட்டுக்கு ரொம்ப ஹை வெயிட்டேஜ் இருக்குப்பா. அதுவும் இல்லாம இது என்னோட ஃபேவரட் சாப்டர். ஏன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்பா. இதை நீங்க பார்த்தீங்கன்னா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களா, டிஎன்ஏ. அந்த டிஎன்ஏ எப்படி கட் பண்றது, அதை கட் பண்ணி எப்படி வேற ஒரு ஆர்கனிசம்குள்ள போய் ஃபிட் பண்ணுறது, அதான் பார்க்க. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு விராட் கோலி இல்லை நம்ம தலை தோனி. சரியா, தோனி எல்லாருக்கும் பிடிக்கும்ல. ஸோ நம்ம தலை தோனி இருக்காரு. சரியா, அவரோட ஜீன் எனக்கு வேணும், அவரோட கிரிக்கெட்டிங் ஜீன்ஸ் எனக்கு வேணும். என்ன பண்ணுவேன், தோனியோட டிஎன்ஏவை கட் பண்ணி அந்த டிஎன்ஏ என்னோட டிஎன்ஏ கூட சேர்த்துட்டா நான் என்னவா மாறிடுவேன், நான் வாத்தி தலையா மாறிடுவேன். வாத்தி தலை அம்ரித் தலைவா மாறிடுவேன். புரியுது என்ன சொல்றேன்னு? ஸோ இந்த பயோடெக்னாலஜி ப்ராசஸ்ல என்ன பண்ணலாம், நம்ம டிஎன்ஏ எனக்கு பிடிச்ச டிஎன்ஏ கட் பண்ணி வேற ஒரு ஆர்கானிசமோட டிஎன்ஏ கூட சேர்த்துடலாம். சரி, இந்த மாதிரி சேர்த்தா என்ன ஆகும், அந்த ஒரு ஆர்கானிசமோட கேரக்டர்ஸ் இந்த ஆர்கானிசம்குள்ள போய் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். புரியுதா? நான் சொன்னேன்ல, தோனியோட டிஎன்ஏவை நான் ஏன் டிஎன்ஏ கூட சேர்த்துக்கலாம். பசங்க சொல்லுவாங்க, சார் எனக்கும் வேணும், சார் எனக்கும் வேணும். உங்களுக்கு நான் விராட் கோலி டிஎன்ஏ கொடுத்துறேன். சரியா, நீங்க விராட் கோலி டிஎன்ஏ உங்க டிஎன்ஏ கூட சேர்த்துடலாம். பொண்ணுங்களா, சார் உங்களுக்கு நயன்தாரா டிஎன்ஏ அதை கட் பண்ணி உங்க டிஎன்ஏ கூட சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி நீங்க பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த சாப்டரை நம்ம படிக்கலாம். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல, ரொம்ப பயங்கரமா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். என்னோட ஃபேவரட் சாப்டர். அதுவும் இல்லாம ஹை ஸ்கோரிங் சாப்டர் அண்ட் ஈஸி சாப்டர் கூட. ஃபேவரட், ஹை ஸ்கோரிங், ஈஸி, ரொம்ப செமையா இருக்கும். சரியா, ஆரம்பிக்கலாமா? எஸ், ஹேஷ்டாக் விசில் போடு ஃபார் Xylem தமிழ் இந்த சாட் பாக்ஸ் கைஸ். கமான், விசில் போடுங்க தலைக்காக. ஹேஷ்டாக் விசில் போடு, கமான். சரி சார், பார்க்கலாம்ப்பா. பயோடெக்னாலஜி அப்படின்னா என்ன? சரியா, முந்தின காலத்துல பாத்தீங்கன்னா, சரியா, கன்வென்ஷனல் பயோடெக்னாலஜி என்ன சொன்னாங்கன்னா, சரியா, ஜஸ்ட் டேக்கிங் த ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் த மைக்ரோ. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம லாக்டோபாசிலஸ் இருக்குல்லப்பா, அதை வச்சு தயிர் செய்யறது, கர்ட் செய்யறது, அது இந்த ப்ராடக்ட் ஆப்டெயின் பண்ணுறது, அதான் கன்வென்ஷனல் பயோடெக்னாலஜி பிலீவ் பண்ணிருந்தது. சரியா, ஸோ பயோடெக்னாலஜி டீல்ஸ் வித் டெக்னிக் ஆஃப் யூசிங் லைவ் ஆர்கானிசம்ஸ் ஆர் என்சைம்ஸ் ஃப்ரம் ஆர்கானிசம் டு ப்ரொடியூஸ் ப்ராடக்ட் அண்ட் ப்ராசஸஸ் யூஸ்ஃபுல் ஃபார் ஹியூமன்ஸ். மைக்ரோ ஆர்கானிசம் யூஸ் பண்ணி ப்ராடக்ட்ஸ் கிரியேட் பண்ணுறது நம்ம பயோடெக்னாலஜின்னு சொல்லிட்டு இருந்தோம். சரியா, லிவிங் ஆர்கானிசம் யூஸ் பண்ணி ப்ராடக்டை கிரியேட் பண்றத நம்ம பயோடெக்னாலஜியா சொல்லிட்டு இருந்தோம். ஆனா இந்த டெஃபினிஷன் இப்போ மாறிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் பாரு, இன் திஸ் சென்ஸ் மேக்கிங் கர்ட், பிரெட், wine, which all are micro mediated processes are form of biotechnology. சரியா, பிரெட் பண்றது, சரியா, அதுக்கப்புறம் வைனை பண்றது, அதுக்கப்புறம் கர்ட தயிரை பண்றது, இதெல்லாம் பயோடெக்னாலஜியா சொல்லிட்டு இருந்தாங்க. சரியா, ரொம்ப காமெடி பண்ணிட்டு இருந்தாங்க முன்னெல்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா மாடர்ன் பயோடெக்னாலஜி என்ன சொல்றாங்கன்னா, மாடர்ன் பயோடெக்னாலஜி இன்வால்வ்ஸ் மேக்கிங் யூஸ்ஃபுல் ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் ஹோல் ஆர்கானிசம் ஆர் parts of an organism such as molecules, cells, tissues and organs. For example, in vitro fertilization leading to test tube baby, synthesizing a gene and using it
for developing a DNA vaccine or correcting a defective gene are parts of biotechnology. பாரு இங்க என்ன பண்ணிட்டு இருந்தோம், முந்தி என்ன பண்ணிட்டு இருந்தோம், நம்ம வந்து ஆர்கானிசம்ஸ்ல இருந்து ப்ராடக்ட் மட்டும் வந்துட்டா போதும் அப்படின்னு நினைச்சிருந்தோம். சரியா, ஈஸ்ட் ஆட் பண்ணி மாவுல ஈஸ்ட்டை போட்டீங்கன்னா உங்களுக்கு பிரெட் கிடைக்கும், கிரேப்ஸ்ல ஈஸ்ட்டை போட்டீங்கன்னா உங்களுக்கு வைன் கிடைக்கும், அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ என்ன பண்றாங்கன்னா ஆர்கானிசம் இல்ல, ஆர்கானிசமோட பார்ட்ஸ், ஆர்கானிசமோட செல், இப்ப ஈஸ்ட் இருக்குல்ல, ஈஸ்டோட டிஎன்ஏ, புரியுதா? முந்தனா நம்ம வந்து ஈஸ்ட் செல்லை யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், இப்போ என்ன பண்றோம், ஈஸ்டோட டிஎன்ஏ வச்சே நம்ம ப்ராடக்ட் பண்றோம். புரியுதா? ஈஸ்ட்குள்ள போயிட்டோம், நம்ம ஈஸ்டோட டிஎன்ஏ எடுத்து அந்த டிஎன்ஏ எனக்கு தேவைப்பட்ட ப்ராடக்ட்டை நான் கிரியேட் பண்ணிக்கலாம். புரியுதா? டெஸ்ட் டியூப் பேபி பார்த்தோம்ல லாஸ்ட் கிளாஸ்ல, ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் சாப்டர் முடிச்சுட்டேப்பா, அந்த வீடியோவை நீங்க போய் பார்க்கலாம். சரியா, அதுல பார்த்தோம்ல, அதுல என்ன பார்த்தோம், டெஸ்ட் டியூப் பேபி பார்த்தோம். அம்மா கிட்ட இருந்த ஒரு செல், அப்பா கிட்ட இருந்த ஒரு செல், ரெண்டையும் சேர்த்து நம்ம லெபார்ட்டரியில ஃபியூஸ் பண்ணிடலாம். இது கூட பயோடெக்னாலஜில வந்துருச்சு. புரியுதா? ஸோ இது என்னாச்சு, இப்போ வந்து கொஞ்சம் இவால்வ் ஆயிருச்சுன்னா கொஞ்சம் டெக்னாலஜி அதிகமாக வந்துருச்சு. இப்போ முதல்ல நம்ம வந்து லிவிங் ஆர்கானிசம் அப்படியே யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அந்த மைக்ரோ ஆர்கானிசம் குள்ள போய் அதோட டிஎன்ஏ மட்டும் யூஸ் பண்ணி புது புது ஆர்கானிசம் கிரியேட் பண்ணிக்கலாம். புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிசைனர் பேபின்னு ஒரு கான்செப்ட் இருக்குப்பா. சார் அப்படின்னா என்ன சார், டிசைனர் பேபியா? டிசைனர் பேபி உங்க பேபி இல்லப்பா, டிசைனர் பேபி. நான் என்ன அர்த்தம்னா, இப்பெல்லாம் புதுசாக நடக்குதுன்னா பேரண்ட்ஸ்லாம் போகிறாங்க, எனக்கு வந்து டெஸ்ட் டியூப் பேபி மாதிரி தான். சரியா, எனக்கு வந்து ஒரு குழந்தை வேணும், அதில் வந்து தோனியோட ஜீன்ஸ் வேணும், நயன்தாரோட ஜீன்ஸ் வேணும், சரியா, நம்ம தனுஷ் ஆக்டிங் ஜீன்ஸ் வேணும், நம்ம ரஜினிகாந்த் ஸ்டைல் வேணும், அந்த மாதிரி டிஎன்ஏ, புரியுதா, டிஎன்ஏ சூஸ் பண்ணி ஒரு பேபியை உருவாக்கலாம். அந்த அளவுக்கு டெக்னாலஜி வந்துருச்சு. புரியுதா? ஸோ அந்த மாதிரி நம்ம டிஎன்ஏவை, ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட டிஎன்ஏ இருக்குல்ல, அதில் வந்து டீச்சிங் இருக்கு, டீச்சிங் ஸ்டைல். நீங்கள் வந்து என்னோட டிஎன்ஏ கட் பண்ணி உங்ககிட்ட சேர்த்துட்டீங்கன்னா, உங்க டிஎன்ஏ கூட சேர்த்துட்டீங்கன்னா நீங்களும் நல்லா டீச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். புரியுதா? ஸோ இந்த மாதிரி டிஎன்ஏவை கட் பண்ணி அதை யூஸ் பண்ணுறது தான் புது மாடர்ன் பயோடெக்னாலஜி. முந்திலாம் நம்ம வந்து பிரெட்டு சாப்பாட்டில் தான் இருந்தோம், தயிர் பண்ணுறது, பிரெட் பண்ணுறது, சரியா, வைன் பண்ணுறதுல இருந்தாங்க. இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் இவால்வாக பண்ணுறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. சரியா, இன்சுலின், மெடிசின், புரியுதா, மெடிசின் ப்ரொடியூஸ் பண்ணுறது. யாருக்காவது ஜெனட்டிக் டிஃபெக்ட் இருந்ததுன்னா, ஒரு குழந்தை இருக்குது அதுக்கு வந்து டவுன் சிண்ட்ரோம் இல்லைன்னா ஏதாவது ஒரு ஜெனட்டிக் டிசீஸ் இருந்ததுன்னா அது நம்ம கரெக்ட் பண்ண முடியுமா, அந்த மாதிரி பார்க்கறதுக்காக மாடர்ன் பயோடெக்னாலஜி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. புரியுதாப்பா? இப்போ நம்ம வந்து இதில் இன்னி அட்வான்ஸ்மெண்ட் ஆயிடுச்சு, என்ன ஆகுனா, நம்ம வந்து ஜெனட்டிக் டிசீஸை கியூர் பண்ணிடலாம். அம்மா வயிற்றுல குழந்தை இருக்குல்ல, அப்போவே நம்ம அதில் என்ன ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அதை பார்த்து சரி பண்ணிடலாம். நம்ம ஆம்னியோசென்டசிஸ் பத்தி படிச்சோம்ல ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்ல, புரியுதா? ஸோ நான் வந்து ஆம்னியோசென்டசிஸ் பண்ணேன்னு வச்சுக்கோ, அது எனக்கு தெரிஞ்சு வந்தது, இந்த குழந்தையோட டிஎன்ஏல சிக்கல் செல் அனீமியா இருக்கு. ஸோ அதனால என்ன பண்ண, அந்த டிஎன்ஏ சரி பண்ணிட்டேன்னா அந்த குழந்தை வந்து சரியாயிடும். அது கர்ப்பத்திலேயே நான் சரி பண்ணிட்டேன்னா அது வந்து ஹெல்தி இண்டிவிஜுவலாக வந்துடும். புரியுதா? ஸோ அதெல்லாம் நம்ம பண்ணலாம் யூசிங் மாடர்ன் பயோடெக்னாலஜி. புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். சரி, முதல்ல நம்ம சாப்பாடு திங்கிறதுல தான் இருந்தோம், இப்போ கொஞ்சம் அட்வான்ஸாக போய் யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஃபார் ஜோக்ஸ்பா, சரியா? ஓகே, சரி. ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னாப்பா, யூரோப்பியன் ஃபெடரேஷன் ஆஃப் பயோடெக்னாலஜி என்ன சொல்கிறாங்கன்னா, பயோடெக்னாலஜி இஸ் இன்டிகிரேஷன் ஆஃப் நேச்சுரல் சயின்ஸ், ஆர்கானிசம், செல்ஸ், பார்ட்ஸ் தேர்ஆஃப் அண்ட் மாலிகுலர் அனலாக்ஸ் ஃபார் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ். இவங்க என்ன சொல்றாங்கப்பா, பயோடெக்னாலஜி வந்து நீங்க பார்த்தீங்கன்னா இன்டிகிரேஷன் ஆஃப் நேச்சுரல் சயின்ஸ், ஆர்கானிசம், செல்ஸ், பார்ட்ஸ் தேர்ஆஃப் அண்ட் மாலிகுலர் அனலாக்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ். எல்லாம் அவ்வளவா தேவையில்லை. என்ன சொல்றாங்கன்னா, நேச்சுரல் சயின்ஸ் இருக்குல்ல, ஆர்கானிசம் இருக்காங்கல்ல, அவங்களோட மாலிகுலர், முதல்ல நம்ம பார்த்தோம் ஒரு ஆர்கானிசம் ஹோலா பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம், ஆர்கானிசம்குள்ள என்ன இருக்கு, ஆர்கானிசம்குள்ள அதோட டிஎன்ஏ இருக்கு. அந்த டிஎன்ஏவை நம்ம எப்படி மேனிபுலேட் பண்றோம், மாலிகுலர் லெவல்ல போயிட்டோம். ஆர்கானிசம் லெவல்ல இருந்து மாலிகுலர் லெவல் வரைக்கும் போயிட்டோம். சரியா? அந்த மாதிரி யூரோப்பியன் ஃபெடரேஷன் ஆஃப் பயோடெக்னாலஜி வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் பை யூரோப்பியன் சயின்டிஸ்ட் இன் 1978. சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க, பிகாஸ் நம்ம எக்ஸாம்லப்பா இப்போலாம் வந்து சயின்டிஸ்ட் பேர்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கேட்குறாங்க, ஸோ இம்பார்ட்டன்ட். சரி, இப்போ வந்து ரியல் விஷயத்துக்கு வரலாம். சரியா, ரியல் விஷயத்துக்கு வரலாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னாப்பா, இப்போ நீங்கள் கேட்கலாம், சார் நம்ம பிரெட்டும் வைனும் செஞ்சுட்டு இருந்தோம், அதை விட்டு நம்ம இப்போ வந்து ஜெனட்டிக் டிசீசஸ் கியூர் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம வந்து இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம், இது எப்படி சார் முடிஞ்சது, ஹவு டிட் வி டூ தட், அந்த மாதிரி என்ன நடந்தது, லைக் அந்த பயோடெக்னாலஜி ஃபீல்டில் நம்ம என்ன டிஸ்கவர் பண்ணோம், ஸோ தட் வி ஆர் ஏபிள் டு டூ ஆல் தீஸ் திங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரு ஜெனட்டிக் இன்ஜினியரிங் பார்த்தேன்னாப்பா, இப்போ நம்ம வந்து என்னென்ன டூல்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம்.
சரியா? இப்போ ஜெனடிக் இன்ஜினியரிங் வந்து ஏன் இவ்வளோ அட்வான்ஸ் ஆயிடுச்சுன்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டூல்ஸை கண்டுபிடிச்சிட்டோம். நிறையா டூல்ஸை நாங்கள் வந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். டூல்ஸ்னா என்ன மாதிரி டூல்ஸ் சார்? நாங்கள் வந்து டிஎன்ஏவை கட் பண்ணுற டூல்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? டிஎன்ஏ எப்படி கட் பண்ணுறது அந்த டூல்ஸை கண்டுபிடிச்சிருக்கோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ எப்படி ஒட்ட வைக்கிறது அதை கண்டுபிடிச்சிட்டோம். சரியா? டிஎன்ஏ வந்து எப்படி அதோட காப்பீஸ் பண்றது, ஒரு டிஎன்ஏ இருக்கு இதோட மல்டிபிள் காப்பீஸ் எப்படி பண்றது, இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இதை தான் நம்ம இந்த சாப்டர்ல படிக்க போறோம். சரி, இந்த மாதிரி டூல்ஸ் இருக்கு. ரெண்டாவதா நீங்க பாத்தீங்கன்னாப்பா பயோ ப்ராசஸ் இன்ஜினியரிங் அப்படின்னு என்ன அர்த்தம்னா நம்ம வந்து ஒரு என்வாயர்மெண்ட்டை கிரியேட் பண்ணலாம். ஸ்டெரைல் என்வாயர்மெண்ட்னா ஒரு லெபார்டரியில நான் டெஸ்ட் டியூப் பேபி பண்றேன்னு வச்சுக்கோ, அது வந்து ஃபுல்லா ப்ரொடெக்டடா இருக்கும், அதுக்குள்ள மைக்ரோ ஆர்கானிசம் எதுவும் போக முடியாது. அந்த மாதிரி ஒரு என்வாயர்மெண்ட் கிரியேட் பண்றதுக்கான வசதிகள் இப்போ இருக்கு, முந்தி இல்ல. சரியா? சோ techniques to alter chemistry of genetic material and our DNA or RNA to introduce into host organism and thus change phenotype of the host organism. நம்ம வந்து ஜெனடிக் இன்ஜினியரிங் டெவலப் பண்ணியிருக்கோம். ஜெனடிக் இன்ஜினியரிங் என்ன பார்த்தோம்? நம்ம வந்து டிஎன்ஏ ஆர்என்ஏ எப்படி மேனிப்புலேட் பண்ணி வேற ஆர்கானிசம்ல இன்ட்ரடியூஸ் பண்ணது நம்ம வந்து கத்துக்கிட்டோம் ஓவர் பீரியட் ஆஃப் டைம். சரியா? ரெண்டாவதா பார்த்தீங்கன்னா பயோ ப்ராசஸ் இன்ஜினியரிங் கூட நம்ம கத்துக்கிட்டோம் இந்த மீன் டைம். அது எப்படின்னா சார், பயோ ப்ராசஸ் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஸ்டெரைல் மைக்ரோபியல் கண்டாமினேஷன் ஃப்ரீ ambience in chemical engineering process to enable growth of only desired microbe eukaryotic cell in large quantity for manufacture of biotechnological products like antibiotic, vaccines and enzyme. நாங்க என்ன மாதிரி டெக்னாலஜி டெவலப் பண்ணிட்டோம்? நாங்க வந்து மைக்ரோப், நான் ஒரு செட்டப் வச்சிருந்தேன், அதில் வந்து மற்ற மைக்ரோப்ஸும் வராத மாதிரி ஒரு செட்டப். அதுவும் இல்லாமல் நான் வந்து ஏதாவது ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணேன்னா அது வந்து நான் லார்ஜ் குவான்டிட்டியில் ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு ஆன்டிபயோட்டிக் ப்ரொடியூஸ் பண்ணேன்னு வச்சுக்கோ, அதை நான் வந்து நிறைய குவான்டிட்டியில் 1000 கிலோஸ் ஆர் 2000 கிலோஸ் அந்த மாதிரி ஹை குவான்டிட்டியில் ப்ரொடியூஸ் பண்ணலாம். வேக்சின் ப்ரொடியூஸ் பண்ண கூட ஹை குவான்டிட்டியில் நான் இப்போ ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு கெப்பாசிட்டி இருக்குது. அதனால தான் பயோடெக்னாலஜி வந்து க்ரோ ஆகிட்டே போகுது. சரியா? இனி கம்மிங் ஃபியூச்சரில் நீங்களாம் வந்து ஒரு 30-35 வயசு இல்லைன்னா 50 வயசு கிளவியாக இருப்பீங்களே, அப்போ நீங்கள் பார்ப்பீங்க எங்கள் டயத்துலலாம் ஒரு சார் இருந்தார், சொன்னார் பயோடெக்னாலஜியில் இதுதான் பண்ண முடியும். இப்போலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிசைனர் பேபிஸ், உங்களோட குழந்தை சொல்லுவாங்க, நான் குழந்தை வாங்கிட்டு வர போகிறேன், அதில் உங்களுக்கு என்னென்ன கேரக்டர்ஸ் வேணும் சொல்லுங்க, நான் அது போட்டு கொண்டு வந்துடுறேன், அந்த மாதிரி இருக்கும். புரியுதா? ஸோ அந்த அளவுக்கு அந்த மாதிரி தான்ப்பா அட்வான்ஸ்மெண்ட் ஆகிட்டே இருக்கு. சரியா? முதல்ல என்ன பார்த்தோம்? ஓல்ட் வேஸ் ஆஃப் திஸ் திங் என்ன? எஸ், கன்வென்ஷனல். என்ன கன்வென்ஷனல் பயோடெக்னாலஜி என்ன பார்த்துட்டு இருந்தோம்? இட் வாஸ் ரிலேட்டட் டு ஒன்லி டிரைவிங் ப்ராடக்ட், பிரெட், வைன் அந்த மாதிரி. ரெண்டாவதா மாடர்ன் பயோடெக்னாலஜி என்ன பார்த்தோம்? மாடர்ன் பயோடெக்னாலஜி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ டிஎன்ஏ கூட விளையாடலாம், டிஎன்ஏ கட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். சரியா? இதான் மாதிரி மாடர்ன் பயோடெக்னாலஜி சொல்கிறோம். இது எதால சாத்தியமாச்சு? பிகாஸ் நாங்கள் வந்து நிறைய டூல்ஸ் டெவலப் பண்ணியிருக்கோம். டூல்ஸ் டெவலப் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு என்வாயர்மெண்ட் கூட கிரியேட் பண்ணுறோம், ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி கூட நாங்கள் டெவலப் பண்ணிட்டோம். ஸோ தட் ஏதாவது நம்ம டிஎன்ஏ சேஞ்ச் பண்ணி ஏதாவது ப்ராடக்ட் பண்ணோம்னா அந்த ப்ராடக்ட்டை வந்து லார்ஜ் குவான்டிட்டிஸை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இதுதான் இப்போ வரைக்கான கதை. சரி சார், பர்ஃபெக்ட். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னாப்பா பிரின்சிபல்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி நம்ம பார்க்கலாம். சரியா? பயோடெக்னாலஜியில் என்னென்ன பிரின்சிபல்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ பாருப்பா, இப்போ நான் வந்து என்ன சொன்னேன், பயோடெக்னாலஜியில் நீங்கள் பேசிக்காக பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு டிஎன்ஏ ஐடென்டிஃபை பண்ணுறேன், அது வந்து ஐசோலேட் பண்ணி இதை வந்து இன்னொரு ஆர்கானிசமில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். புரியுதா? ஸோ நான் சொன்ன எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா தோனியோட டிஎன்ஏ எனக்கு வேணும். ஸோ நான் வந்து ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் டிஎன்ஏ வித் டிசைரபிள் ஜீன்ஸ். யாரோட ஜீன்ஸ் ஆர் டிசைரபிள் ஃபார் மீ? தோனி. எனக்கு வந்து தோனி ஜீன்ஸ் வேணும். இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ஐடென்டிஃபைட் டிஎன்ஏ இன்டு த ஹோஸ்ட் யாரு? நான் தான் ஹோஸ்ட். ஏன்னா எனக்கு தான் இந்த டிஎன்ஏ வேணும். சரியா? வாத்தி தான் ஹோஸ்ட். சரியா? நவ் இந்த தோனியோட டிஎன்ஏ என் கூட வந்ததுக்கு அப்புறம் வேலை முடிஞ்சிருச்சா? நோ. அந்த டிஎன்ஏ வந்ததுக்கு அப்புறம் என் கூடலே தங்கணும். சரியா? It should stay inside me. காலையில் தான் போனோடனே அது டிஎன்ஏ வெளியே போயிடுச்சுன்னா that is wrong. It should stay with me. அது வந்து என் கூடவே தங்கணும். சரியா? Maintenance of introduced DNA in the host and transfer of DNA to the progeny. இந்த தோனியோட டிஎன்ஏ என்கிட்ட வந்திருக்குல்ல, இது என் கூடயும் தங்கணும். சரியா? நானும் தோனி மாதிரி நல்லா கிரிக்கெட் ஆட ஆரம்பிச்சிடும், நானும் கேப்டன் கூலாக மாறிடணும். அதுவும் இல்லாமல் என்னோட குழந்தைகள் இருக்கும்ல, மை சில்ட்ரன். ஓகே, ஸோ என்னோட குழந்தைகளுக்குள்ள கூட தோனியோட ஜீன் வந்து பாஸ் ஆன் ஆயிடணும் என் கிட்ட இருந்து. அப்பதான் நம்ம வந்து பயோடெக்னாலஜி வந்து சக்சஸ்ஃபுல்லாக முடிஞ்சதுன்னு
ஏன்னா நம்ம டிஎன்ஏ ட்ரான்ஸ்ஃபர் வந்து சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்ல முடியும். புரிஞ்சதா? ஸோ என்ன மாதிரி பண்ணும்? ஃபர்ஸ்ட் வந்து அந்த டிஎன்ஏவை ஐடென்டிஃபை பண்ணணும், ரெண்டாவது அந்த டிஎன்ஏ ஹோஸ்ட்குள்ள இன்ட்ரடியூஸ் பண்ணணும், மூணாவது பார்த்தீங்கன்னா அந்த டிஎன்ஏ ஹோஸ்ட்குள்ள இருக்குல்ல அது வந்து அங்கே வந்து தங்கணும் அண்ட் இட் ஷுட் பி பாஸ்ட் ஆன் டு த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். இதில் வந்து இன்னி பார்த்தோன்னா கொஞ்சம் இனி ஸ்டெப்ஸ் இருக்குப்பா. பாரு, ஃபர்ஸ்ட் தோனியோட டிஎன்ஏ ஐடென்டிஃபை பண்ணிட்டேன், அந்த டிஎன்ஏ தோனிக்குள்ள இருந்து எடுக்கணும்ல. ஸோ இதை சொல்லலாம் ஐசோலேஷன் ஆஃப் டிஎன்ஏ. நீ ஐடென்டிஃபை பண்ணிட்ட ஆனா அதை வந்து எடுக்கணும்ல. சரி, தோனியோட ஜீன்ஸ் வேணும்னு சொல்லிட்டேன், ஆனா அங்க போய் அந்த டிஎன்ஏ எடுத்துட்டு வரணும்ல. ஸோ அது ஒரு ப்ராசஸ். சரியா? அப்ப தோனி கிட்ட நிறைய டிஎன்ஏ இருக்கு, அதுல வந்து எனக்கு தேவையான தோனி வந்து கேப்டன் கூல், தோனியோட பேட்டிங்ஸ் நல்லா இருக்கு, தோனியோட முடியை பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு, தோனியோட கண்ணுகள் நல்லா இருக்கு. எனக்கு இதுல என்ன வேணும்? இதுல எனக்கு வந்து தோனியோட பேட்டிங் மட்டும்தான் வேணும், தோனியோட மைண்ட் செட் வேணும். இந்த ரெண்டு டிஎன்ஏ, தோனியோட கண்ணு முடியெல்லாம் எனக்கு தேவையில்லை, ஏன்னா நம்ம முடியும் பயங்கரமாக தான் இருக்கு, நம்ம கண்ணும் பயங்கரமாக தான் இருக்கு. சரியா? ஸோ நமக்கு என்ன தேவை? நமக்கு வந்து தோனியோட பேட்டிங்கும் நம்ம தோனியோட மைண்ட் செட் தான் தேவை. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த டிஎன்ஏல தோனியோட பேட்டிங்கோட டிஎன்ஏ கட் பண்ணும், தோனியோட மைண்ட் செட்டை கட் பண்ணி இந்த ரெண்டு செக்மெண்ட் தான் வேணும். புரியுதா? தோனி கிட்ட ஆயிரம் ஜீன்ஸ் இருக்குப்பா. புரியுதா? டிஎன்ஏல தோனியோட டிஎன்ஏல நிறைய கேரக்டர்ஸ் இருக்கு. ஜீன்ஸ்னா கேரக்டர்ஸ் பா. சரியா? நிறைய கேரக்டர்ஸ் இருக்கு. ஆனா எனக்கு தேவையானது ரெண்டு கேரக்டர் தான், அதை மட்டும் கட் பண்ணி சேர்த்துக்குவேன். புரியுதா? அதை எப்படி கட் பண்றது, அதை எப்படி தோனிக்குல இருந்து எடுத்துட்டு வர்றது, எடுத்துட்டு வந்தாச்சுன்னா அது வந்து ஏக்குள்ள எப்படி இன்ட்ரடியூஸ் பண்றது, ஏக்குள்ள இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டீங்கன்னா அது ஏக்குள்ள எப்படி தங்க வைக்கிறது, அது பத்தினதான் இந்த சாப்டர் முழுக்கவே இருக்கும். இந்த சாப்டர் வந்து அதை பத்தி மட்டும்தான். புரிஞ்சதா? So, what are the steps? Identification of DNA with desirable genes. சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா introduction of the DNA into the host. ஹோஸ்ட்குள்ள introduce பண்ணுறது. மூணாவது பார்த்தீங்கன்னா maintenance of introduced DNA into the host. Okay, அதை வந்து மெயின்டைன் பண்ணுறது ஹோஸ்ட்குள்ள and making the product and making it transfer to the next generation also. Perfect. Sir, அடுத்ததா பார்க்கலாம். அடுத்ததா பார்த்தீங்கன்னாப்பா, சரியா, ஒரு சின்ன பயோடெக்னாலஜி ஏன் இம்பார்ட்டன்ட், அது வந்து இன்னி கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். பாருங்கப்பா, இந்த கண்டென்ட் இருக்குல்ல, இது வந்து லைன் பை லைன் ஃப்ரம் என்சிஆர்டி. என்சிஆர்டியோட லைன் ஒரு லைன் படிச்சு நான் இந்த கண்டென்ட்டை ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஸோ இது நீங்கள் படிச்சீங்கன்னா வேற உங்களுக்கு ஒன்றுமே படிக்க தேவையில்லை, ஒன்றுமே மிஸ் ஆகாது அண்ட் நல்லா பயங்கரமாக புரிஞ்சிடும். இதுக்கப்புறம் ஒரு கன்ஃபியூஷனும் இருக்காதுப்பா. கன்ஃபியூஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸ் நீங்கள் கிட்ட டவுட் கேட்டுக்கலாம். சரியா? சரி, பார்க்கலாம். ஸோ பாருங்கப்பா, ஸோ இது கூட என்சிஆர்டில் இருந்தது. சரியா? ஸோ பாரு, செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வேரியேஷன் அதிகமாக இதில் இருக்கும். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ல வேரியேஷன் அதிகமா இருக்கும். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இருக்கும், வேரியேஷன் வந்து அதிகமா இருக்கும். வேரியேஷன் என்ன அர்த்தம்? டிஃபரன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பாரு, எங்க அப்பா இருக்காரு, எங்க அம்மா இருக்காங்க. சரியா? நான் வந்து அம்மா அப்பாவோட டிஃபரன்ஸ், நான் அவங்க குழந்தை தான், பட் ஐ எம் டிஃப்ரெண்ட் தென் தெம். ஐ ஹாவ் வேரியேஷன். சரியா? உங்க அம்மா அப்பா இருக்காங்க, உங்க அம்மா இருக்காங்க, ரெண்டு பேரும் ஓட குழந்தை நீங்க, ஆனா நீங்க வந்து டிஃப்ரெண்ட் தென் யோர் பேரண்ட்ஸ். சரியா? கிளாஸ் 12th நிறைய பசங்க இருக்காங்க, உங்கள் ஸ்கூலில் கிளாஸ் 12 நிறைய பசங்க இருக்காங்களா, ஆனால் ஈச் ஒன் ஆஃப் யூ ஆர் டிஃப்ரெண்ட். அதான் வேரியேஷன் சொல்கிறது. Xylemல நிறைய டீச்சர்ஸ் இருக்காங்க, ஆனால் எல்லா டீச்சரும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க, அதான் வேரியேஷன் சொல்கிறது. சரியா? ஸோ நம்ம பார்த்துருக்கோம் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் வேரியேஷன் வந்து அதிகமாக இருக்கும். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் வேரியேஷன் வந்து அதிகமாக இருக்கும். சரியா? ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் வேரியேஷன் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். முந்தில என்ன பண்ணுவோம்? முந்தின என்ன பண்ணுவோம்? இப்போ எனக்கு வந்து ஒரு கேரக்டர் வேணும்னு வச்சுக்கோ. இப்போ எனக்கு தோனி மாதிரி கிரிக்கெட்டிங் ஸ்கில்ஸ் வேணும். சரியா? அதுவும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நயன்தாரா மாதிரி கண்கள் வேணும் ஆர் வாட் எவர். சரியா? ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம்? ஓகே, வாழ்க்கையில் ப்ராப்ளம் நடந்துடும் கைஸ். ஸோ அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடந்துருச்சு. ஸோ வி கேன் நாட் கெட் தம் மேரிட். பட் நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ பாரு, ஸோ லெட் மீ கிவ் யூ எக்ஸாம்பிள் ஆஃப் அ மாடு. ஓகே, ஸோ பாரு, ஒரு மாடு இருக்குப்பா. ஒரு மாடு நீ பார்த்தனா நிறைய பால் கொடுக்குது. சரியா? இன்னொரு மாடு இருக்கு, அது என்ன பண்ணுது? அது வந்து நிறைய பால் கொடுக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கு, டிசீஸ் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கு. புரியுதா? ஒரு காவ் வந்து மில்க் கொடுக்குது, நிறைய மில்க் கொடுக்கும். இன்னொன்று வந்து ஒரு காவ் இருக்கு, அது வந்து என்ன பண்ணுது? நிறையா ஸ்ட்ராங்காக இருக்கு, டிசீஸ் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கு. எனக்கு வந்து ஒரு மாடு வேணும் which gives more milk, அதோட சேர்ந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கணும். ஸோ நான் என்ன பண்ணுவேன்? சரியா? இந்த ரெண்டு மாடையும் ப்ரீட் பண்ண வச்சேன்னா இதோட குழந்தை இருக்குல்ல, it gives more milk, நிறைய பால் கொடுக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா டிசீஸ் ரெசிஸ்டன்ட்.
disease resistant. இதுகளோட குழந்தைங்க பாத்தீங்கன்னா it will be high milk plus disease புரிஞ்சிருச்சாப்பா? சரியா? சோ இந்த மாதிரி பண்ணலாம். பட் ஆனா இந்த ப்ராப்ளம் என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா there is no guarantee. இதுல வந்து கேரண்டி இல்ல. இந்த மில்க் ப்ரொடியூசிங் ஜீன் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுமா ஆகாதா கேரண்டி இல்ல. இந்த டிசீஸ் ரெசிஸ்டன்ட் கேரக்டர் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுமா ஆகாதா கேரண்டி இல்ல. ஏன்னா இது வந்து நார்மல் ஹைபிரிடைசேஷன் ப்ராசஸ் பா. இதுதான் பயோடெக்னாலஜி இல்லாதப்ப இதுதான் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு 2 குட் குவாலிட்டி ஸ்டாக்கை வந்து மீட் பண்ண வச்சீங்கன்னா அதோட குழந்தைகள் வந்து அதிகமாக அந்த குழந்தைகிட்ட வந்து நிறையா ரெண்டு பேரண்டோட கேரக்டர்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட எங்கள் அப்பாவோட கேரக்டர்ஸ் இருக்குது, எங்கள் அம்மாவோட கேரக்டர்ஸும் இருக்குது. அதே மாதிரி உங்ககிட்ட பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பாவோட கேரக்டர்ஸ் இருக்கும், உங்கள் அம்மாவோட கேரக்டர்ஸ் இருக்கும். சரியா? ஸோ சிமிலர்லி இப்போ நான் எனக்கு வந்து ஒரு குட் குவாலிட்டி காவை வேணும் என்ன பண்ணுவேன், அதிகமாக மில்க் பால் கொடுக்குறது காவை வந்து ஸ்ட்ராங்கான மாடோட சேர்ந்து மேட் பண்ண வச்சோன்னா அதோட குழந்தை வந்து அதிகமாக பாலும் கிடைக்கும், அதுவும் டிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அது பாசிபிள், ஒன் ஆஃப் த பாசிபிள். பட் ஆனால் சம்டைம்ஸ் அது வந்து நடக்காம கூட இருக்கலாம். ஏன்னா என் கண்ட்ரோல் எதுவும் இல்லை. நான் வந்து ப்ரீட் தான் பண்ண முடியும், ஆனால் அதோட அவுட்கம் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. புரியுதா? எஸ். அண்ட் அதோட சேர்த்து இன்னும் பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும்னா சம் அன்டிசைரபிள் கேரக்டர்ஸ், நம்ம கேரக்டரோட அன்டிசைரபிள் கேரக்டர்ஸ் கூட வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் அப்பா அம்மா இருக்காங்கல்ல, ஸோ உங்கள் அப்பாவோட குட் குவாலிட்டிஸும் வந்திருக்கும், உங்கள் அப்பாவோட பேட் குவாலிட்டிஸும் வந்திருக்கும். உங்கள் அம்மாவோட குட் குவாலிட்டிஸ் வந்திருக்கும், உங்கள் அம்மாவோட பேட் குவாலிட்டிஸ் வந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அப்பாவோட கரேஜ் வந்திருக்கும், ஆனால் அப்பாவோட கோவம் கூட வந்திருக்கும். சரியா? அப்பாவோட கோவம் வந்து நாட் டிசைரபிள், யாருக்கும் தேவையில்லை. ஸோ அது மாதிரி புரியுதா? அப்பாவோட கரேஜ் வந்தால் பரவாயில்ல, சரியா சரியா பொறுமை வந்தால் பரவாயில்ல, ஆனால் அப்பாவோட கோவம் வந்தால் அன்டிசைரபிள் கேரக்டர். சிமிலர்லி அம்மாவோட அழகு வந்தா பரவாயில்ல, அம்மாவோட கண்கள் இருக்கு ஆனா அம்மாவோட கோவம் வந்துருச்சு, அது அன்டிசைரபிள். புரியுதா? ஸோ இந்த மாதிரி ஹைபிரிடைசேஷன் பண்றப்ப என்ன ஆகும்னா இன் ட்ரெடிஷனல் ஹைபிரிடைசேஷன் செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன் அன்டிசைரபிள் ஜீன்ஸ் ஆல் கேரக்டர்ஸ் ஆல்சோ யூஸ் டு பாஸ் ஆன். ஆனா இப்போ நம்ம ஜெனடிக் இன்ஜினியரிங்கை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், ஜெனடிக் இன்ஜினியரிங் யூஸ் பண்ணி எனக்கு தேவையான கேரக்டர் மட்டும் ஆர்கானிசம் கிட்ட கொடுக்கலாம். புரியுதா? உன்னோட டிஎன்ஏ சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோ, நான் என்ன பண்ணுவேன், உங்கள் அப்பாவோட பொறுமை உங்கள் அம்மாவோட அழகு ரெண்டும் சேர்த்து ஒன்றை மட்டும் பண்ணுவேன். அப்பாவோட கோவம் அம்மாவோட கோவம் தேவையில்லைன்னு ரிமூவ் பண்ணிக்கலாம் டிஎன்ஏலேருந்து. புரியுதா? ஸோ அந்த ஜெனடிக் இன்ஜினியரிங் எனக்கு அந்த மாதிரி பவர் கொடுக்குது. சரியா? ஜெனடிக் இன்ஜினியரிங்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ, ஜீன் குளோனிங், ஜீன் டிரான்ஸ்ஃபர், இதை பற்றி நம்ம படிக்க போகிறோம். உங்களுக்கு கொஞ்சம் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரியா? ஜெனடிக் இன்ஜினியரிங்ல பாத்தீங்கன்னா ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ, ஜீன் குளோனிங், ஜீன் டிரான்ஸ்ஃபர் நம்ம பார்க்க போறோம். சரி சார், முதல்ல பாத்தீங்கன்னாப்பா சரியா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னா ஜீன்னா என்ன? சரியா, நிறைய ஜீன் சொல்லிட்டு இருந்தா ஜீன்னா என்ன? ஜீன் பாத்தீங்கன்னாப்பா ஒரு டிஎன்ஏ இருக்குல்ல, இது வந்து ஒரு டிஎன்ஏன்னு வச்சுக்கோ. ஜீன் இஸ் அ செக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏ. ஜீன் என்ன? இட் இஸ் செக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏ. பாருப்பா, என்னோட டிஎன்ஏ இருக்குல்ல, என்னோட டிஎன்ஏல பார்த்தேன்னா there will be a part which is for eye color. இது இந்த செக்மெண்ட் வந்து என்னோட ஐ கலரை டிசைட் பண்ணுது. ரெண்டாவது செக்மெண்ட் பார்த்தேன்னா என்னோட ஹேர் கலரை டிசைட் பண்ணுது. மூணாவது பார்த்தேன்னா என்னோட ஹைட். புரியுதா? ஸோ என் டிஎன்ஏல நிறைய செக்மெண்ட்ஸ் இருக்கு. அந்த செக்மெண்ட்ஸ் வந்து ஒரு கேரக்டரை டிஃபைன் பண்ணுது. புரியுதா? உனக்கு வந்து என்னோட ஐ கலர் வேணும்னா நீ இந்த டிஎன்ஏ மட்டும் எடுத்து உன்னோட டிஎன்ஏ கூட சேர்த்துட்டேன்னா உனக்கு என்னோட ஐ கலர் வந்துடும். உனக்கு வந்து என்ன மாதிரி ஹைட் வேணும்னா இந்த செக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏ எடுத்து உன்னோட டிஎன்ஏ கூட சேர்த்துட்டேன்னா உனக்கு வந்து என்னோட ஹைட் கிடைச்சிடும். அதுதான் ஜீன் சொல்றது. சரியா? இது திஸ் இஸ் மை கம்ப்ளீட் டிஎன்ஏ அண்ட் தீஸ் ஆர் மை ஜீன்ஸ். என்னோட டிஎன்ஏல ஒரு 1 lakhக்கு மேல ஜீன்ஸ் இருக்கலாம்ப்பா. Actually it is more than that. Let's say 1 lakh genes இருக்கு. ஆனா இந்த 1 lakh genes உனக்கு தேவையில்லை. உனக்கு தேவையானது 2 genes தான். அதை மட்டும் நீ எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். புரியுதா? So அதான் ஜீன். ஜீன் புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஜீன் is a segment of DNA which codes for a particular character. It's a segment of DNA which codes for a particular character. சரி சார், பார்த்தாச்சு, முடிச்சாச்சு. அடுத்தது சொல்லுங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னாப்பா சரியா? So okay. So Stanley Cohen and Herbert Boyer ஒரு scientist இருந்தாரு. They did first recombinant DNA antibiotic resistant gene from plasmid of Salmonella typhi neurium into E. coli to make multiple
copies of gene antibiotic resistance gene. சரியா இப்போ என்ன சொன்னாரு பார்க்கலாம். பாருங்கப்பா இப்போ நம்ம ரெண்டு சயின்டிஸ்ட் பத்தி பேசணும்ல, யாரு பேர் என்ன, ஸ்டான்லி கோஹன் அண்ட் ஹெர்பர்ட் போயர். சயின்டிஸ்ட் பேர் ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா, இது வந்து எக்ஸாம்ல வருது. சரியா, இட் கேன் கம் இன் த நீட் எக்ஸாம். ஸோ எழுதி வச்சுக்கோங்க. சரியா, ஸ்டான்லி கோஹன் அண்ட் ஹெர்பர்ட் போயர் என்ன பண்ணாரு, அவங்க தான் ஃபர்ஸ்ட் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏவை உருவாக்குனாரு. எப்படி சார் அதை பார்க்கலாம் நம்ம. சரியா, சரி பாருப்பா. ஸோ இவங்க என்ன பண்ணாருன்னா, ரீகாம்பினன்ட் டிஎன்ஏனா என்ன அர்த்தம், ரீகாம்பினன்ட் டிஎன்ஏன்னு பார்த்தேனாப்பா, த டிஎன்ஏ விச் ஹேஸ் அதர் டிஎன்ஏ இன்கார்பரேட்டட் இன் இட். அப்படின்னு என்ன அர்த்தம் சார் பார்க்கலாம். பாருப்பா, ஸோ இவங்க என்ன பண்ணாங்கன்னா பாருப்பா, ஒரு வந்து டிஎன்ஏ இருந்து வச்சுக்கோ, இது வந்து சால்மோனெல்லா டைஃபி மியூரியம், மியூரியம் அப்பா, டைஃபி மியூரியம் மியூரியம் ஒன்லி. ஓகே, சால்மோனெல்லா டைஃபி மியூரியம். இப்போ நீங்க சால்மோனெல்லா டைஃபி மியூரியம் பார்த்தீங்கன்னாப்பா, பாரு இதுகிட்ட வந்து இதோட டிஎன்ஏ இருக்கு, என்ன இருக்கு, டிஎன்ஏ இருக்கு. அதுவும் இல்லாம இட் ஹாஸ் சம்திங் கால்ட் as பிளாஸ்மிட்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம், இது வந்து எக்ஸ்ட்ரா சர்க்குலர் டிஎன்ஏ. பாக்டீரியாஸ் நீங்க ஜெனரலா பார்த்தீங்கன்னாப்பா, பாக்டீரியா கிட்ட வந்து பாரு, நம்ம பாக்டீரியா வந்து ஒரு ப்ரோகாரியோட்டிக் செல். ப்ரோகாரியோட்டிக் செல்னா அதோட டிஎன்ஏ வந்து நியூக்ளியர் மெம்பரான சரவுண்ட் ஆகல. ப்ரோகாரியோட்டிக் செல் தெரியும்ல, ப்ரோகாரியோட்டிக் யூகாரியோட்டிக். ப்ரோகாரியோட்டிக் இஸ் old type of cell which do not have a nuclear membrane around the DNA. eukaryotic cell பாத்தீங்கன்னா advanced cell which has a nuclear envelope around the DNA. so salmonella typhimurium வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்டீரியா, இது வந்து ப்ரோகாரியோட்டிக் செல். இதோட டிஎன்ஏ பார்த்தீங்கன்னா சும்மா அப்படியே தண்ணியில மிதந்துட்டு இருக்கும். it does not have a this thing. இது வந்து நியூக்ளியாய்டுன்னு கூட சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, நியூக்ளியாய்டு. the nucleus of a prokaryotic cell is called as nucleus. சரி சார், இது என்ன சார், இது வந்து என்ன சொல்லுவோம்னா, இது வந்து பிளாஸ்மிட்னு சொல்லுவோம்ப்பா. பிளாஸ்மிட்னா என்ன சார், இது வந்து எக்ஸ்ட்ரா சர்க்குலர் டிஎன்ஏ. பாரு, இந்த சால்மோனெல்லா டைஃபிமியூரியம் இதுதான் மெயின் டிஎன்ஏ. ஆனா இது பார்த்தேன்னா இன்னொன்னு சின்னோண்டு ஒரு சர்க்கிள் மாதிரி டிஎன்ஏ இருக்குப்பா, பிளாஸ்மிட். சார் இந்த பிளாஸ்மிட் என்ன சார் பண்ணும், இந்த பிளாஸ்மிட் நீ பார்த்தேனாப்பா பாக்டீரியாவுக்கு டிஃபென்ஸ் ப்ரொவைட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் எங்க பாடியில டபிள்யூபிசி இருக்குல்ல, என் பாடியில டபிள்யூபிசி இருக்கு. அந்த டபிள்யூபிசி வந்து என்னை வந்து டிசீஸ் கிட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கு. சரியா, ஏதாவது வந்து டிசீஸ் தமிழ்ல என்னப்பா சொல்லுவாங்க, இங்கிலீஷ்ல பேசி பேசி பீட்டர் ஆயிட்டோம்னு நினைக்கிறேன். என்ன சொல்லுவாங்க, என்னப்பா சொல்லுவாங்க, டிசீஸ், ஐயோ உடம்பு சரியில்லைன்னு சொல்லுவாங்க. பட் டிசீஸ் என்ன சொல்லுவாங்க, நோய். நோய். ஸோ பார்த்தா எனக்கு ஏதாவது நோய் வராமல் இருக்கிறதுக்காக என்னோட டபிள்யூபிசி வந்து ஃபைட் பண்ணும். டபிள்யூபிசி என்ன பண்ணும், என்னோட ஒயிட் பிளட் செல் என்ன பண்ணுன்னா, யாராவது ஒரு பாக்டீரியா ஏதாவது வந்துச்சுன்னா அதை விட சண்டை போடும், என்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். சரியா, எனக்கு வந்து இம்யூனிட்டி ப்ரொவைட் பண்ணும். அதே மாதிரி பாக்டீரியா வந்து ஒரே ஒரு செல் தான், அதை கூட அதை ப்ரொடெக்ட் பண்ணலப்பா, அதுக்கு கூட நோய் வரலாம். உனக்கு தெரியுமா, பாக்டீரியா கூட நோய் வரும். பாக்டீரியாவை வைரஸ் வந்து நோய் கொடுக்கும். அவன் பாக்டீரியாவுக்கு காய்ச்சல் இருமல்லாம் வந்துடும், எதால வரும், வைரஸ். ஸோ பாக்டீரியா கிட்ட ஒரு மெக்கானிசம் இருக்கு. எங்க கிட்ட டபிள்யூபிசி இருக்கிற மாதிரி பாக்டீரியா கிட்ட பிளாஸ்மிட் இருக்கு. இந்த பிளாஸ்மிட் என்ன பண்ணும்னா பாக்டீரியாவை ப்ரொடெக்ட் பண்ணும். இந்த பிளாஸ்மிட் வந்து பாக்டீரியாவை ப்ரொடெக்ட் பண்ணும் ஃப்ரம் ஆன்டிபயோட்டிக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிளாஸ்மிட்ல பாத்தீங்கன்னா என்ன இருக்குன்னா, ஆம்பிசிலின் ரெசிஸ்டன்ட் ஜீன் இருக்கலாம், டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ட் ஜீன் இருக்கலாம். பாரு, பிளாஸ்மிட் என்ன டிஎன்ஏ தானேப்பா. டிஎன்ஏ என்ன சொன்ன உடனே டிஎன்ஏல என்ன இருக்கும், டிஎன்ஏல ஜீன் இருக்கும். ஸோ இந்த பிளாஸ்மிட்ல என்ன ஜீன் இருக்குன்னா, ஆம்பிசிலின் கிட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்ற ஜீன் இருக்கு. ஸோ இந்த ஜீன் இந்த சால்மோனெல்லா டைஃபி கிட்ட இருந்ததுன்னா, அது வந்து ஆம்பிசிலின் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஆன்டிபயோட்டிக். ஆம்பிசிலின் வந்து நார்மலா பார்த்தீங்கன்னா இந்த பாக்டீரியாவை கொன்னுறணும். ஆனா அது இந்த பாக்டீரியா கிட்ட இந்த பிளாஸ்மிட் இருக்கு. இந்த பிளாஸ்மிட் கிட்ட என்ன இருக்கு, ஆம்பிசிலின் ரெசிஸ்டன்ட் ஜீன். ரெசிஸ்டன்ட்னா ஆம்பிசிலின் கிட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்ற ஜீன் இது கிட்ட இருக்கு, சூப்பர் பவர் இருக்கு. ஸோ ஆம்பிசிலினால இதை ஒன்றும் பண்ண முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெட்ராசைக்ளின் ஒன்று இருக்கும். டெட்ராசைக்ளின் ஒரு வந்து ஆன்டிபயோட்டிக். அந்த ஜீன் இருந்ததுன்னா இதுகிட்ட இது வந்து டெட்ராசைக்ளின் ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றும் கிளிக்க முடியாதுன்னு சொல்ல வந்தா, பட் ஆனால் சொல்லக்கூடாது, ஒன்றும் பண்ண முடியாது, கஷ்டம். சரி சார், புரிஞ்சிருச்சு, புரியுதா? ஸோ இப்போ பாருங்கப்பா, இப்போதான் கதை ஆரம்பிக்க போகுது. சரியா, ஸோ இங்க என்ன பண்ணாங்கன்னா பாரு, சரியா, இவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த பிளாஸ்மிட் கிட்ட என்ன இருக்குப்பா, இந்த பிளாஸ்மிட் கிட்ட நீங்க பார்த்தீங்கன்னா ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீன் இருக்கு. என்ன இந்த ரெட் கலர் என்ன, இது வந்து என்னன்னா
antibiotic resistance gene இருக்கு. சரியா, இவங்க என்ன பண்ணாங்க, antibiotic resistance gene இருக்கு. ஸோ இங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த டிஎன்ஏவை பார்ப்பா, இது வந்து இங்க இருந்து இந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் ஜீன் இருக்குல்ல, இது வந்து இது தனியா எடுத்துக்கிட்டாங்க. சரியா, இந்த பிளாஸ்மிட வந்து தனியா எடுத்துக்கிட்டாங்க. இது என்ன பண்ணாங்க பாருங்கப்பா, இந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் ஜீன் இருக்குல்லப்பா, இதை வந்து வெளியே எடுத்தாங்க, பிளாஸ்மிடோட சேர்ந்து வெளியே எடுத்தாங்க. சரியா, இதை என்ன பண்ணாங்க, இதை எங்க இருந்து கட் பண்ணி இன்னொரு பிளாஸ்மிடோட சேர்த்துட்டாங்க. சரியா, இது வந்து இதுல இருந்து ஃபர்ஸ்ட் வந்து இதை எடுத்தாங்க வெளியே, இதுல இருந்து இந்த டிஎன்ஏ எடுத்து இங்க போட்டாங்க. இது வந்து இதை என்ன சொல்றோம், வெக்டர்னு சொல்றோம். இது வந்து என்னன்னா வெக்டர். இந்த வெக்டர் வச்சு என்ன பண்ணாங்கன்னா இந்த வெக்டரை இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஈகோலை பாக்டீரியா இருக்குல்லப்பா, இதை வந்து ஈகோலை பாக்டீரியால இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாங்க. ஈகோலையோட டிஎன்ஏ இருக்கு, இது வந்து ஈகோலைக்குள்ள இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நீங்க என்ன பாத்தீங்கன்னா இதுக்குள்ள வந்துருச்சா. ஸோ இது ஈகோலைக்குள்ள வந்தாச்சு. இந்த ஈகோலைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து இதுக்குள்ள டெவலப் ஆகும்பா. இது வந்து ஈகோலை என்ன பண்ணும்னா இது வந்து மல்டிபிள் காப்பீஸ் பண்ணும், இதோட மல்டிபிள் காப்பீஸா பண்ணும். மல்டிபிள் காப்பீஸ்னா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி it will form multiple copies of the gene. அதுவும் இல்லாம இந்த ஈகோலை என்ன பண்ணும்னா இது வந்து டிவைட் கூட பண்ணும். the E. coli will divide. இது வந்து இன்னி டிவைட் பண்ணும். this will go on and divide further. புரியுதா? சோ இப்ப பாரு, என்னோட ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுல, என்னோட ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன, ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீன். இதுதான் ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இதை நான் என்ன பண்ணேன், இதை வந்து இங்க இருந்து எடுத்தேன், இதுக்குள்ள போட்டேன். இது என்ன, இதோட ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இந்த ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எங்க இருந்தது, சால்மோனெல்லா டைஃபின் நியூரியம் கிட்ட இருந்தது. இதோட பிளாஸ்மிட்ல இருந்து நான் வந்து அதை செப்பரேட் பண்ணி அதை கூட வெக்டருக்குள்ள போட்டேன். I have given it to a vector. So இப்ப பாருப்பா, இந்த வெக்டர் எங்க இருந்து வந்ததுன்னு பாத்தீங்கன்னா, இந்த வெக்டர் வந்து இன்னொரு பாக்டீரியா கிட்ட இருந்து வந்ததுன்னு வச்சுக்கோ. இந்த வெக்டர் ப்ளூ கலர் வெக்டர் இருக்குல்ல, இது எங்க இருந்து வந்ததுன்னா இது வந்து இந்த பாக்டீரியா கூட வந்ததுன்னு வச்சுக்கோ. சரியா? சோ பாரு, இப்ப நம்ம என்ன பண்ணோம், இந்த செக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏவை இந்த ப்ளூவோட சேர்த்துட்டோமா? இந்த மாதிரி டிஎன்ஏ என்ன சொல்லுவோம், இதை நம்ம சொல்லுவோம் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ. ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ என்ன, ரெண்டு டிஃபரெண்ட் டிஎன்ஏ சேர்த்ததுக்கு அப்புறம் ப்ரொடியூஸ் ஆகிய டிஎன்ஏ ரீகாம்பினன்ட் சொல்லுவோம். புரியுதா? ரெண்டு டிஃபரெண்ட் டிஎன்ஏவை நம்ம சேர்த்துட்டோம்னா அது என்ன சொல்றோம், ரீகாம்பினன்ட் டிஎன்ஏன்னு சொல்றோம். நம்ம ரெண்டு டிஃபரெண்ட் டிஎன்ஏவை சேர்த்தா அந்த ப்ரொடியூஸ் ஆகுது ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ சொல்றோம். சரி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெக்டர்னா என்ன, வெக்டர்னு பார்த்தேனாப்பா, இட் இஸ் a DNA only which helps to transfer gene of interest into the host. பாரு, சால்மோனெல்லா டைப் நீங்க சொல்லலாம், சார் நீங்க இதை வந்து டைரக்டாவே ஏன் இன்ட்ரோடியூஸ் பண்ணல, ஏன்னாப்பா இந்த பிளாஸ்மிட் வந்து இந்த டிஎன்ஏவை இதுக்குள்ள ஹோஸ்ட்குள்ள இன்ட்ரோடியூஸ் பண்ண முடியாது. ஆனா இந்த டிஎன்ஏ இருக்குல்ல, இந்த வெக்டர் இருக்குல்ல, இட் கேன் இன்ட்ரோடியூஸ் this gene of interest into the host. It is a perfect vector. ஜெனரலி பார்த்தீங்கன்னா பிளாஸ்மிட் தான் வெக்டரா யூஸ் பண்ணுவோம். ஜெனரலா நீங்க பாத்தீங்கன்னா பிளாஸ்மிட் ஆக்ட் அஸ் a வெக்டர். பட் ஆனா இந்த பிளாஸ்மிட் வந்து இதுக்காக யூஸ் பண்ண முடியாது. அதனால என்ன பண்ணேன், இதோட டிஎன்ஏ செப்பரேட் பண்ணி யூஸ் ஆகிற மாதிரி வெக்டருக்குள்ள போட்டேன். புரிஞ்சதாப்பா? இது ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ. இந்த செல் இருக்குல்ல, in which the foreign DNA is there, இது என்ன சொல்லுவோம், இது நம்ம சொல்லுவோம் டிரான்ஸ்ஃபார்மெண்ட் செல். டிரான்ஸ்ஃபார்மெண்ட் செல் அப்படின்னு என்ன அர்த்தம், இந்த செல் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆயாச்சுன்னா அது வந்து மாறிடுச்சு. இந்த வெக்டர் டிஎன்ஏ இன்ட்ரோடியூஸ் பண்ண உடனே இது வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆயாச்சு, டிரான்ஸ்ஃபார்மெண்ட் ஆயாச்சு. புரியுதா? மூணாவதா பாத்தீங்கன்னாப்பா, இங்க பாரு, இதோட வந்து மல்டிபிள் டிஎன்ஏ காப்பீஸ் பண்ணிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், இதான ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரெட் கலர்,
இது பார்த்தீங்கன்னா மல்டிபிள் காப்பீஸ் நம்ம வந்து ஃபார்ம் பண்ணியாச்சு. கேன் ஐ கால் இட் ஜீன் குளோனிங்? நம்ம வந்து ஜீனை வந்து க்ளோன் பண்ணியாச்சு. நம்ம வந்து ஜீன் குளோனிங்னு கூட சொல்லலாம். ஜீன் குளோனிங்னு கூட சொல்லலாம். இன்னொரு விஷயம் நீங்க பாத்தீங்கன்னாப்பா ஓரின்னு ஒன்று இருக்கும். சார் ஒரினா என்ன? ஒரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன். ஒரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் நீங்க பாத்தீங்கன்னா இட் இஸ் a segment of DNA which where the replication starts. பாருப்பா, இந்த வெக்டரை நான் வந்து இந்த வெக்டர் இங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணல. இந்த வெக்டர் வந்து ஒன்று தான் நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணேன். ஆனா இந்த ஒன்னுல இருந்து 2 3 வந்து வந்தாச்சு. 3 வந்தாச்சு. எப்படி? ஏன்னா இந்த வெக்டர் இருக்குல்லப்பா, இது கூட பார்த்தேன்னா ஒரு சின்ன செக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏ இருக்கு. இது என்ன சொல்றேன்? இதுதான் ஒரி. சார் ஒரி என்ன? ஒரி சொரின்னு சொல்றீங்களா? என்ன ஒரி நீ பார்த்தேனாப்பா? சொரி இல்ல, ஒரி. சரியா? ORI ஒரி நீ பார்த்தேனா இட்ஸ் a segment of DNA where the replication ஸ்டார்ட் ஆகும். இங்க தான் ஸ்டார்ட் ஆகும். இது இல்லைன்னா இதோட மல்டிபிள் காப்பீஸ் வந்து பண்ண முடியாது. இங்க தான் ரெப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும். டிஎன்ஏ காப்பி ரெப்ளிகேஷன் என்ன? ஒரு டிஎன்ஏ வந்து அதோட காப்பீஸ் ஃபார்ம் பண்ணுச்சுன்னு அதை வந்து ரெப்ளிகேஷன் சொல்லுவோம். சரியா? சோ இந்த வெக்டர் இருக்குல்லப்பா, இந்த ஓரி இருக்குல்ல, இந்த ஓரி இருந்தா தான் இதை வந்து பண்ண முடியும். இந்த பிளாஸ்மேட்ல ஏன் யூஸ் பண்ணலன்னா இதுகிட்ட ஓரி இல்லாம இருக்கலாம். ஓரி இல்லைன்னா அதோட மல்டிபிள் காப்பீஸ் பண்ண முடியாது. அதனால தான் நான் வெக்டர்ல யூஸ் பண்ணிருக்கேன். ஏன்னா வெக்டர்ல ஓரி இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அது இல்லாம 2-3 விஷயம் செலக்டபிள் மார்க்கர்ஸ் இருக்கணும். சரியா? அதெல்லாம் நம்ம பார்க்கலாம் அப்புறமா. பட் இப்போ இது புரிஞ்சதா? இப்போ நான் என்ன உங்களுக்கு என்ன புரியணும்னா ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா என்னன்னு உங்களுக்கு புரியணும். ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் புரிஞ்சிருச்சா? நமக்கு தேவையான ஜீன்ஸ். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வெக்டர்னு என்னன்னு புரியணும். வெக்டர் என்ன பண்ணுது? நம்ம ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை ஹோஸ்ட்குள்ள இன்ட்ரடியூஸ் பண்ண வைக்குது. சரியா? நம்ம வெக்டரையும் ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்டையும் சேர்த்தா அந்த டிஎன்ஏ சொல்றோம், அது வந்து ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ சொல்றோம். சரி சார், டிரான்ஸ்ஃபார்மன்ட் செல்னா என்ன? நம்ம வெக்டரை யூஸ் பண்ணி அந்த டிஎன்ஏ உள்ள போயிடுச்சுன்னா இதை என்ன சொல்லுவோம்? இந்த மாதிரி செல்லை நம்ம டிரான்ஸ்ஃபார்மன்ட் செல்லுன்னு சொல்லுவோம். ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ, ரீகாம்பினேஷன், ஏன்னா டிஎன்ஏட காம்பினேஷன் ஃபார்ம் பண்றோம். அந்த மாதிரி பாருப்பா, இங்கிலீஷை பார்த்து நீ வந்து இங்கிலீஷ் மாதிரி பார்த்தேன்னா அது வந்து ஈஸியாக கற்றுக்கலாம். இல்லைன்னா கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க பசங்க. ரீகாம்பினன்ட், டிரான்ஸ்ஃபார்மெண்ட் கன்ஃபியூசிங்காக இருக்கு பாரு. ரீகாம்பினேஷன் நம்ம டிஎன்ஏட காம்பினேஷன் ஃபார்ம் பண்ணுறோம். டிரான்ஸ்ஃபார்மெண்ட்னா நம்ம செல்லை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டோம், செல்லை சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ இதாப்பா அந்த கோஹனோ போஹரு பண்ணார். என்ன பண்ணாங்க? சால்மனெல்லா டைஃபினியூரியமோட ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் ஜீனை ஒரு ஹோஸ்ட்குள்ள இன்ட்ரடியூஸ் பண்ணி அந்த ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்டோட மல்டிபிள் காப்பீஸ் அவங்க பண்ணிட்டாங்க. ஜீன் குளோனிங் அவங்க பண்ணாங்க. அதான் சொல்லிட்டு இருந்தோம். இன்ட்ரெஸ்டிங். ஸோ யார் ஃபர்ஸ்ட் தடவை யார் முதல்ல ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ ஃபார்ம் பண்ணாங்க? கோஹன் அண்ட் போஹர்ட். அவங்க எந்த செல்லை யூஸ் பண்ணாங்க? எஸ், ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் ஜீன் ஆஃப் சால்மோனெல்லா டைஃபினியூரியம். அதை வந்து அவங்க என்ன பண்ணாங்க? அவங்க க்ளோன் பண்ணாங்க. அவங்களோட அதை வந்து ரீகாம்பினன்ட் பண்ணாங்க. சரியா? அதோட மல்டிபிள் காப்பீஸ் பண்ணாங்க. சால்மோனெல்லா டைஃபினியூரியமோட ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் ஜீனோட மல்டிபிள் காப்பீஸ் அவங்க பண்ணாங்க. சரி, அது இல்லாம ஒரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் என்ன? இட் இஸ் a segment of DNA where replication starts. ஒரு டிஎன்ஏ இருக்குன்னா அதோட ஒரு சின்ன செக்மெண்ட் இங்க இருந்து தான் ரெப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும். சரியா? புரிஞ்சுதா? குளோனிங்னா என்ன? மல்டிபிள் காப்பீஸ், டிஎன்ஏட மல்டிபிள் காப்பீஸ் போட்டோம்னா அது வந்து குளோனிங்னு சொல்லலாம். பிளாஸ்மிட்னா என்ன? பிளாஸ்மிட் இஸ் a extra circular DNA. பிளாஸ்மிட் எதுல இருக்கும்? present in the bacteria or prokaryotic cell. பிளாஸ்மிட் கிட்ட என்ன இருக்கும்? பிளாஸ்மிட் கிட்ட நீங்க ஜெனரலி பாத்தீங்கன்னா ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீன் இருக்கும். சரியா? அண்ட் மெனி ஆஃப் டைம்ஸ் தே ஆர் யூஸ்ட் as a vector. இதை வந்து நம்ம வெக்டரா கூட நிறைய தடவை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம், இது என்ன சார்? இது நீங்க பாத்தீங்கன்னா பாருப்பா, இங்க நான் என்ன பண்ணேன்? இங்க பாரு, நாங்க என்ன பண்ணோம்? நாங்க வந்து இந்த ஜீனை வந்து கட் பண்ணி எடுத்தோம். இந்த டிஎன்ஏவை இந்த செக்மெண்ட்டை கட் பண்ணோம். இங்க கூட பாத்தீங்கன்னா இங்க கூட கட் பண்ணோம். சரியா? சோ ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன பண்ணணும்? நம்ம டிஎன்ஏவை கட் பண்றதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். டிஎன்ஏ கட் பண்றதுக்கு நமக்கு ரெசிஸ்டன்ஸ் என்சைம் ஹெல்ப் பண்ணும். ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் புரியுதாப்பா? ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன பண்ணும்? இது என்ன பண்ணும்? ஹெல்ப்ஸ் டு கட் த டிஎன்ஏ. நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் உங்க ஹேண்ட் ரைட்டிங் ஏன் சார் இவ்வளவு மட்டமா இருக்கு? ஸோ யாரெல்லாம் ஸ்மார்ட்டா இருக்காங்களோ, நல்லா புத்தி உள்ளவங்க இருக்காங்களோ, அவங்க ஹேண்ட் ரைட்டிங் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இட் இஸ் நாட் குட். சரியா? ஸோ டாக்டர்ஸ் அந்த ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்காது, அது மாதிரி தான். சரி, வெக்டர்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா வெக்டர்ஸ்னா என்ன சார்? நான் சொன்னேன்ல, வெக்டர் வந்து இட் ஹெல்ப்ஸ் அஸ் டு ட்ரான்ஸ்ஃபர் ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்டு த ஹோஸ்ட். நம்ம தேவையான ஜீனை நம்ம ஹோஸ்ட்குள்ள கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நமக்கு ஹெல்ப். ஓகே, பர்ஃபெக்ட் சார்.
புரிஞ்சது எங்க வரைக்கும் புரிஞ்சிச்சுல? அடுத்தா பார்க்கலாமா? வெரி குட். ஸோ இது புரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ வர திருப்பி அதான் சொன்ன ஒரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் ஓரி specific DNA sequence origin என்ன ஒரு DNA ஓட sequence responsible for initiating replication making numerous copies of a DNA. புரியுதாப்பா? இந்த ஓரி என்ன பண்ணுனா அந்த DNA செக்மெண்டோட மல்டிபிள் காப்பீஸ் ஃபார்ம் பண்றதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ இது வந்து என்ன சொல்லுவோம்னா காப்பி நம்பர்னு ஒன்று சொல்லுவோம்ப்பா. காப்பி நம்பர் சரியா? ஒரு ஓரியோட காப்பி நம்பர் வந்து 1000 கூட இருக்கலாம், 100 கூட இருக்கலாம், 100 இல்லைன்னா 10,000 1 lakh இல்லைன்னா 10 கூட இருக்கலாம். புரியுதா? ஓரியோட காப்பி நம்பர் என்ன அர்த்தம்? எவ்வளோ காப்பீஸ் நம்ம ஃபார்ம் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஓரி இருக்கு, அதோட காப்பி நம்பர் 1000 இருந்தா அது வந்து 1000 காப்பீஸ் ஃபார்ம் பண்ணலாம். இன்னொன்று ஓரி இருக்கு, அதோட காப்பி நம்பர் வந்து 10 தான். ஸோ அது என்ன பண்ணும்? இட் கேன் மேக் only 10 copies of the given DNA. புரிஞ்சதா? காப்பி நம்பர் புரிஞ்சிருச்சு. சரி. When an alien DNA enters, it will bind to the ORI site and initiate multiplying itself inside the host organism. புரியுதா? ஓரி இருந்தா தான் நம்ம ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து மல்டிப்ளை ஆக முடியும். This process is also called as cloning. Cloning நம்ம பார்த்தாச்சு. இன்னொன்று பார்த்தீங்கன்னாப்பா பிளாஸ்மிட். நான் சொன்னேன் பிளாஸ்மிட் என்ன? autonomously replicating circular extra chromosomal DNA. அப்படின்னு அர்த்தம் autonomously அதுவா அதோட காப்பீஸை ஃபார்ம் பண்ணலாம். autonomously replicating அதுவா it is automatically replicating. so நீ பார்த்தேன்னா சொன்னல this is the main DNA of a bacteria, this is the circular DNA. so ஜெனரல் என்ன ஆகும்னா DNA காப்பி பண்ணணும்னா the nucleus will only say, but இந்த DNA இருக்குல்ல இது வந்து automatically it can create copies of its own. Plasmid naturally exists in bacterial cells and they also occur in some eukaryotes. General bacteria cells la irukku, eukaryotes kuda irukkalam. Often genes carried in plasmid provide bacteria with genetic advantage such as antibiotic resistance. Bacteria ku enna advantage kudukuna? Bacteria kitta idu vandu bacteria ku வந்து antibiotic resistance கொடுக்கும். ஓகேயா? perfect. bacteria வந்து strong ஆகும். bacteria வந்து protect பண்ணும் from the antibiotic. சரி சார், அடுத்தத பார்க்கலாம். ஸோ இப்போ புரிஞ்சிருச்சுல ப்ராசஸ், ஓவரால் புரிஞ்சிருச்சுல நம்ம வந்து எப்படி டிஎன்ஏ எடுக்கிறோம், டிஎன்ஏ கட் பண்ணி வெக்டர் கூட சேர்த்து ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ ஃபார்ம் பண்ணுறோம், ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ இருந்து டிரான்ஸ்ஃபார்மெண்ட் செல்ஸை ஃபார்ம் பண்ணுறோம், டிரான்ஸ்ஃபார்மெண்ட் செல்ஸ்ல இருந்து ப்ராடக்ட்டை நம்ம ஒப்டெயின் பண்ணுறோம். சரியா? இது பார்த்தாச்சு. ஸோ இதெல்லாம் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து நிறைய டூல்ஸ்கள் தேவை. அந்த டூல்ஸை பற்றி நம்ம எப்போ படிக்க போகிறோம்? ஸோ மொதல் டூல் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம். நான் என்ன சொன்னேன்? ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் என்ன பண்ணோம்? ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் என்ன பண்ணோம்? இட் வில் ஹெல்ப் அஸ் டு கட் த டிஎன்ஏ. நம்ம டிஎன்ஏ கட் பண்ணதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். ரெண்டாவதா பார்த்தீங்கன்னா பாலிமரேஸ் என்சைம். இது என்ன பண்ணும் சார்? இது வந்து நம்ம டிஎன்ஏவை உருவாக்கும். இட் ஹெல்ப்ஸ் இன் ரெப்ளிகேஷன் ஆஃப் டிஎன்ஏ. You can call it as builder of DNA. இது வந்து பில்டர்னு சொல்லலாம். புரியுதா? நம்ம டிஎன்ஏ இருக்குல்ல அதை வந்து நிறைய காப்பீஸ் அது வந்து நியூக்ளியோட கொண்டு வந்து சேர்த்துட்டே இருக்கும். இட் வில் மேக் த செயின் பிகர். ஒரு சின்னோண்டு டிஎன்ஏ செயின் இருக்குல்ல அதை வந்து பெருசான டிஎன்ஏ செயின் மாற்றுறது இந்த பாலிமரேஸ் என்சைம் தான். லைகேஸ் பார்த்தேன்னா இது வந்து க்ளூ மாதிரிப்பா. க்ளூ ஏன் சொல்கிறேன்? நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் வந்து டிஎன்ஏ கட் பண்ணியிருக்குல்ல, லைகேஸ் வந்து அதை வந்து சேர்த்துரும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் கட் பண்ணோம்ல, அந்த கட் பண்ணி அதோட வெக்டருக்குள்ள மாதிரி சேர்க்கணும்ல, இந்த ஃபெவிகால் மாதிரி ஆக்ட் பண்ணும். புரியுதா? லைகேஸ் இது வந்து கட்டர் மாதிரி ஆக்ட் பண்ணுதுன்னா இது வந்து ஃபெவிகால் மாதிரி ஆக்ட் பண்ணும். வெக்டர் இது வந்து என்ன பண்ணும்? இட் ஹெல்ப்ஸ் இன் டிரான்ஸ்மிட்டிங். ஃபார் எக்ஸாம்பிள் பாரு, நம்ம மலேரியா வெக்டர் பார்த்துருக்கோம்ல, ஃபீமேல் ஆனோஃபிலஸ் மஸ்கிட்டோ இஸ் த வெக்டர் ஃபார் மலேரியா என்சைம் பிளாஸ்மோடியம் அப்படி சொல்லுவோம்ல. ஏன்? அந்த மஸ்கிட்டோ வந்து என்ன பண்ணும்? அந்த பிளாஸ்மோடியமை நம்ம பாடிக்குள்ள வந்து சேர்த்துரும். பிளாஸ்மோடியம் பார்த்தீங்கன்னா ஒரு புரோட்டோசோவாப்பா. பிளாஸ்மோடியம் மலேரியா டிசீஸ் காஸ் பண்ணுது. பிளாஸ்மோடியம் மலேரியா காஸ் பண்ணுது. ஆனா பிளாஸ்மோடியம் நம்ம பாடிக்குள்ள யார் கொண்டு வர்றா? நம்ம ஃபீமேல் ஆனோஃபிலஸ் மஸ்கிட்டோ. இந்த ஃபீமேல் ஆனோஃபிலஸ் மஸ்கிட்டோ பார்த்தீங்கன்னா அதுதான் வெக்டர். ஏன்னா அதுதான் வந்து பிளாஸ்மோடியமை கொண்டு வருது. ஓகே, அந்த மாதிரி தான் நம்ம பயாலஜி இந்த பயோடெக்னாலஜி வெக்டர் பார்த்தீங்கன்னா யாரு? the vector is a plasmid or something or segment of DNA which helps to transfer gene of interest into the host. சரியா? ஹோஸ்ட் ஆர்கனிசம் பார்த்தீங்கன்னா யாருக்குள்ள நம்ம அந்த ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்றோமோ இந்த ஹோஸ்ட் ஆர்கனிசம் நமக்கு வந்து ப்ராடக்ட் கொடுப்பாங்கப்பா. ஹோஸ்ட் ஆர்கனிசம் will only give us product. இந்த கேஸ்ல பார்த்தீங்கன்னா பாரு, இந்த கேஸ்ல ப்ராடக்ட் என்ன? இந்த கேஸ்ல பார்த்தீங்கன்னா என்னோட ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் த ப்ராடக்ட். இந்த ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் யாருக்கு கொடுக்குறா? எனக்கு வந்து ஈகோலாய் கொடுக்குறாங்க. பார்த்தியா? நிறைய 1 2 3 4 5 6 7 8 9. earlier I had only one gene of interest, now I have 9. it can multiply more and more. எனக்கு நிறைய ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். இது ப்ராடக்ட். சரியா? ஹோஸ்ட் ஆர்கனிசம் will give me product. perfect.
ஸோ இங்கே புரிஞ்சுச்சாப்பா? சரி, இப்போ ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் நீங்கள் பார்த்தீங்கன்னாப்பா பாரு, in 1963 two enzymes responsible for restricting the growth of bacteriophage Escherichia coli were isolated. One of these added methyl groups to DNA while the other cut the DNA. அப்படின்னா என்ன சார்? பாருப்பா, ஒரு நீங்க பாருங்க, ஒரு டிஎன்ஏ இருக்குல்லப்பா, இந்த டிஎன்ஏ இருக்குல்ல, ஸோ ஒரு பாக்டீரியா இருக்குன்னு வச்சுக்கோ. சரி, ஒரு பாக்டீரியாவோட இது வந்து மெயின் டிஎன்ஏ. சரியா, இது வந்து பிளாஸ்மிட். இந்த பிளாஸ்மிட் இருக்குல்லப்பா, இந்த பிளாஸ்மிட் பார்த்தேன்னா இந்த செல்குள்ள பார்த்தா ரெண்டு விதமான என்சைம் இருக்கு. சரியா, ஒரு என்சைம் என்ன பண்ணும்னா இங்க வந்து மிதைல் குரூப்பை ஆட் பண்ணும். இந்த டிஎன்ஏயோட என்ன பண்ணும்? இட் வில் ஆட் மிதைல் குரூப். The other enzyme, அது ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன பண்ணா, it will cut the DNA. For example, ஒரு வைரஸ் வந்து அட்டாக் பண்ணிருக்குன்னு வச்சுக்கோ. ஸோ ஒரு வைரஸ் வந்து அட்டாக் பண்ணிருக்கு வச்சுக்கோ. வைரஸ் எப்படி அட்டாக் பண்ணும்? வைரஸ் வந்து அதோட டிஎன்ஏவை பாக்டீரியாக்குள்ள ரிலீஸ் பண்ணும். ஸோ இந்த டிஎன்ஏ கட் பண்ற என்சைம் என்ன பண்ணும்? இந்த பாக்டீரியோட வைரஸோட என்சைமை டெஸ்ட்ராய் பண்ணிடும். புரியுதா? இந்த மிதைல் குரூப், இந்த இன்னொரு சொன்ன மிதைல் குரூப், இந்த மிதைல் குரூப் ஆட் ஆகிறதால என்ன ஆகும்? இப் மிதைல் குரூப் ஆட் பண்ணிட்டோம்னா இந்த டிஎன்ஏ கட் பண்ண முடியாது. யூ கேன் நாட் கட் த டிஎன்ஏ நவ். இந்த டிஎன்ஏ வந்து நம்மளால கட் பண்ண முடியாது. புரிஞ்சிருச்சாப்பா? ஓகே, ஸோ லெட்ஸ் மூவ் ஃபார்வர்ட். ஸோ என்ன சொல்லிட்டு இருந்தேன் இங்க பார்த்தீங்கன்னா, சரியா? ஸோ த ஃபர்ஸ்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் இஸ் HIND2, whose functioning dependent on a specific DNA nucleotide sequence was isolated and characterized 5 years later. அவ்வளோ நீங்க யோசிக்க வேண்டாம். நீங்க என்ன டேக் அவேன்னு பார்த்தீங்கன்னா, மொத ரெஸ்ட்ரிக்ஷன் தான் நீங்க சேர்த்து HIND2 தான் மொத நம்ம ஐடென்டிஃபை பண்ண ரெஸ்ட்ரிக்ஷன். இது என்ன பண்ணோம்? இது நம்ம டிஎன்ஏ கட் பண்ணோம். Besides HIND2, we know more than 900 restriction enzyme. புரியுதா? இதான் மொத கண்டுபிடிச்சாங்க. ஆனா இப்போ வந்து நம்ம கிட்ட 900 plus restriction enzyme இருக்கு. Have been isolated from 230 strains of bacteria, each of which recognize different recognition sequence. நம்ம ஃபர்ஸ்டா கண்டுபிடிச்ச ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் என்ன? HIND2 என்ன? HIND2 தவிர 900 ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் நம்ம கிட்ட இருக்கு. எங்க இருந்து எடுத்துறோம்? We have got it from 230 strains of bacteria. புரிஞ்சுச்சா? Perfect. So back in the methyl group என்ன சொன்னேன்? Yes, two enzymes are responsible for restricting the growth of bacteriophage in Escherichia coli. Bacteriophage என்ன? Bacteriophage வைரஸ் அர்த்தம். புரியுதா என்ன அர்த்தம்? வைரஸ் அர்த்தம். ஸோ நம்ம பாக்டீரியாவை வைரஸ் கிட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்ணதுக்கு ரெண்டு என்சைம் இருக்கு. ஒரு என்சைம் என்ன பண்ணுது? நம்மளோட பாக்டீரியோட டிஎன்ஏ மிதைல் குரூப் ஆட் பண்ணுது. ஸோ தட் அதை வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் கட் பண்ண முடியாது. அண்ட் ரெண்டாவது என்சைம் என்ன பண்ணுது? அந்த ரெண்டாவது என்சைம் வந்து என்ன பண்ணுது? நம்ம வைரஸோட டிஎன்ஏ கட் பண்ணிடுது, அதை டெஸ்ட்ராய் பண்ணிடுது. இந்த என்சைம் தான் நமக்கான தேவையான என்சைம். இந்த என்சைம் பேர் என்ன? ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம். இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் நம்ம ஃபர்ஸ்டா கண்டுபிடிச்சது HIND2 தான் ஃபர்ஸ்டா நம்ம கண்டுபிடிச்சோம். சரியா? இப்போ நம்ம கிட்ட 900 ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் இருக்கு, derived from 230 strains of bacteria. Perfect. ஸோ நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் நீங்க பாத்தீங்கன்னாப்பா ரெண்டு விதமானது. ஒன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸோநியூக்ளியஸ், இன்னொன்னு பார்த்தீங்கன்னா எண்டோநியூக்ளியஸ். எக்ஸோநியூக்ளியஸ் என்ன பண்ணும்னா cuts the DNA at the ends and forms blunt end அப்படின்னு சொல்லலாம். blunt end ஃபார்ம் பண்ணும். எண்டோநியூக்ளியஸ் cuts the DNA in the middle and forms sticky end. என்ன ஃபார்ம் பண்ணுது? sticky end ஃபார்ம் பண்ணுது. பாருப்பா, இங்க பாருங்க, இந்த மாதிரி இருந்தா blunt endனு சொல்லுவோம்ப்பா. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி டைரக்டாவே கட்டினா இந்த blunt endனு சொல்லுவோம். sticky end நீங்க பார்த்தீங்கன்னா பாருங்க இந்த மாதிரி, புரியுதா? இந்த மாதிரி sticky end, இந்த மாதிரி இதோ it can stick easily, அந்த மாதிரி வரும். சரியா? இங்க பாருங்க, இது blunt endனா நார்மலா ஸ்ட்ரெயிட்டா கட் ஆகுது. இங்க பார்த்தீங்கன்னா இப்படி கட் ஆயிருக்கு. ஸோ தட் when you are joining, அது வந்து ஒரு பிளாக்ஸ் பார்த்துருப்பீங்க, அது ஃபிட் ஆகுல. ஒரு சாக்கெட்டுக்குள்ள நீங்க ஒரு பிளக் போட்டீங்க, அது ஃபிட் ஆகுல. அந்த மாதிரி வந்து ரெண்டு வந்து சேர்ற மாதிரி இருக்கும். அது வந்து எண்டோநியூக்ளியஸ் ஃபார்ம் பண்றது. எக்ஸோநியூக்ளியஸ் வந்து அது சைட்ஸ்ல கட் பண்ணும், it forms blunt end, and endonuclease forms sticky end. ஒரு காமிக்கிறேன். இந்த பாருங்க, if you can see, பாருங்க ஆக்ஷன் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் பாத்தீங்கன்னா இது பாரு, இதுதான் ஸ்டிக்கி எண்ட் பார்த்தே. இது வந்து இட் இஸ் ஈஸிலி ஜாயினபிள். இது வந்து ஈஸியா நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். புரியுதா? இது வந்து ஈஸியா இது மேல வந்து உட்காந்துரும். இதுதான் ஸ்டிக்கி எண்ட் சொல்றது. ஸோ தே கேன் ஸ்டிக் டுகெதர். பிளண்ட் எண்ட்னா நார்மலா கட் ஆகி வந்து ஸ்டிக் பண்ண, அது ஸ்ட்ராங்கா ஸ்டிக் ஆகாது. ஓகே, ஸோ அதான்.
ஸோ என்ன பண்ணுச்சு ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் நம்ம வந்து கண்டுபிடிச்சோம் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சது இந்த 2 அது என்ன பண்ணுதுன்னா நம்மளோட டிஎன்ஏவை நடுவுல இருந்து கட் பண்ணுது எண்டோநியூக்ளியஸ் கட்ஸ் த டிஎன்ஏ இன் த சென்டர் அண்ட் ஃபார்ம்ஸ் sticky end ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸோநியூக்ளியஸ் கட்ஸ் த டிஎன்ஏ இன் த எண்ட்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் blunt ends சரி இன்னொன்னு பாத்தீங்கன்னாப்பா இப்போ வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் சைட் இந்த டயக்ராம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் போர்டு எக்ஸாம்ஸ்க்காக சரி அதை வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ நான் சொன்ன மாதிரியே ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் கட் அட் அ ஸ்பெசிஃபிக் சைட் ஆன் அ டிஎன்ஏ கால்ட் ஆஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் சைட் இப்போ நீங்கள் சொல்லலாம் சார் நான் வந்து அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைமை ஊற்றின உடனே அது வந்து என் டிஎன்ஏ கட் பண்ணிடுமா நோ அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் வந்து என்ன பண்ணுன்னா அந்த டிஎன்ஏ இருக்குல்லப்பா அந்த டிஎன்ஏ வந்து அனலைஸ் பண்ணும் அது வந்து பார்க்கும் பார்த்துட்டு அது வந்து ஒரு சைட்டை ரெக்கக்னைஸ் பண்ணி அங்கே மட்டும்தான் கட் பண்ணும் புரியுதா ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் என்ன பண்ணும்னா அது வந்து எல்லா இடத்துலயும் போய் டிஎன்ஏ கட் பண்ணிடாது புரியுதா அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் வந்து ஒரு பர்டிகுலர் இடத்துல போய் அது பார்க்கும் அந்த இந்த என்சைம்க்கு வந்து இந்த டிஎன்ஏ கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோ அந்த என்சைம் வந்து பார்க்கும் டிஎன்ஏல எங்க GAATTC இருக்கு GAATTC இருக்கு இங்க போய் மட்டும்தான் கட் பண்ணும் GA என்ன தெரியும்ல உங்களுக்கு டிஎன்ஏ ஐயோ எங்கப்பா போச்சு உங்களுக்கு டிஎன்ஏ தெரியலப்பா டிஎன்ஏ சீக்வன்ஸ் இல்ல A always pairs with T C always pairs with G ஒரு டிஎன்ஏ இருந்தா டிஎன்ஏல எப்படி நைட்ரோஜன் பேஸ் எப்படி இருக்கும் இங்க A இருந்தா இங்க T இருக்கும் இங்க T இருந்தா இங்க A இருக்கும் இங்க C C G G இங்க இருந்தா G G C C இது தெரியல காம்ப்ளிமெண்டரி பேரிங் தெரியல ஒரு டிஎன்ஏல ரெண்டு ஸ்ட்ராண்ட் இருக்கும்பா ஒரு ஸ்ட்ராண்ட்ல A இருந்தா அர்த்தத்துல A always pairs with T C always pairs with G AT என்ன இதெல்லாம் வந்து பார்த்தனா இது வந்து நைட்ரோஜன் பேசஸ் என்னது நைட்ரோஜன் பேசஸ் சொல்லுவோம் புரியுதா மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் சாப்டர் நடத்துவாங்கல்ல அப்ப நம்ம இத பத்தி பார்க்கலாம் ஓகே சோ இங்க பாத்தீங்கன்னா A pairs with T சோ புரியுதா சோ இது வந்து இப்ப இங்க வந்து G A A CC இருந்தா மட்டும்தான் புரியுதா சோ நம்ம என்சைம் வந்து எங்கேயும் போய் கட் பண்ணிராது இட் வில் சி GAATTC இருக்கா GAATTC இருந்தா அப்பதான் வந்து அது வந்து கட் பண்ணும் அந்த மாதிரி ஓ சாரி A க்கு வந்தா இங்க T T A A G புரியுதா சோ பாருங்க இங்க பாத்தீங்கன்னா இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் என்ன பண்ணும் it will look for a recognition site and generally அந்த recognition site பாத்தீங்கன்னா ஒரு palindromic sequence ஆ இருக்கும் palindromic sequenceனா அது நீங்க முன்னால இருந்து படிச்சாலும் சேமா இருக்கும் பின்னால இருந்து படிச்சாலும் சேம் ஃபார் எக்ஸாம்பிள் மலையாளம் பார்த்தா MALAM ஆமாவா இல்லையா மலையாளம் இங்க பாரு MALAYALAM MALAYALAM இங்க இருந்து படிச்சாலும் சேமா தான் இருக்கும் இங்க இருந்து படிச்சாலும் சேமா இருக்கும் இதான் palindrome சொல்லுவோம் ஸோ ஜெனரலா நீங்க பாத்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் சைட் வந்து ஒரு palindromic சைட்டா தான் இருக்கும் group of letters that form same word when read both ways for example இங்க பாருங்க GAATTC if you see here GAATTC so this is a palindromic sequence இங்க கூட பாரு GAATTC so பாரு நான் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் யூஸ் பண்ணேனா இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் வந்து இது வந்து பாரு இது வந்து டிஃபரண்ட் host 1 இது வந்து பார்த்தா host 2 so சேம் என்சைமை நான் யூஸ் பண்ணி இந்த டிஎன்ஏயும் கட் பண்ணிருக்கேன் இந்த டிஎன்ஏயும் கட் பண்ணிருக்கேன் and சேம் என்சைம் கட் பண்ணதால இத வந்து சேர்க்கிறதுக்கு it forms a sticky end and it is easy to join these two DNA and form a recombinant DNA ஒரு recombinant DNA நம்ம வந்து இங்க ப்ரொடியூஸ் பண்ணிரலாம் புரிஞ்சதா நம்ம ஒரு recombinant DNA இங்க ஃபார்ம் பண்ணிக்கலாம் the enzyme cuts both the DNA at the same site அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் வந்து ரெண்டு டிஎன்ஏயும் ஒரே சைட்ல தான் கட் பண்ணும் சரியா eCoRI cuts the DNA between bases G and A only when the sequence GAATTC repeats புரியுதா இந்த என்சைம் நம்ம யூஸ் பண்ற என்சைம் எப்ப கட் பண்ணோம் நம்ம யூஸ் பண்ற என்சைம் பேர் என்ன eCoR1 இந்த என்சைமை நம்ம யூஸ் பண்றோம் இந்த என்சைம் டிஎன்ஏ எப்ப கட் பண்ணோம் only when GAATTC is present on both the sides and it is repeating புரியுதா அப்பதான் கட் பண்ணும் எதுக்கு நடுவுல கட் பண்ணும் it will cut between G and A it will always cut between G and A க்கு நடுவுல தான் கட் பண்ணும் கட் பண்ணாதனால ஸ்டிக்கி அண்ட் ஃபார்ம் ஆயிடுச்சா இப்போ நம்ம இந்த ரெண்டு டிஎன்ஏயும் சேர்த்துடலாம் புரியுதாப்பா இது வந்து டிஃபரெண்ட் டிஎன்ஏ இட் இஸ் டிஃபரெண்ட் டிஎன்ஏ ஐ எம் யூசிங் த சேம் என்சைம் அதனால ஸ்டிக்கி அண்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு இது ரெண்டும் சேர்த்துனா
எனக்கு வந்து ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ கிடைச்சாச்சு. புரியுதா? ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் தோனிஸ் டிஎன்ஏ, திஸ் இஸ் மை டிஎன்ஏ. ரெண்டையும் கட் பண்றதுக்காக நான் ஒரே ஒரு என்சைம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு என்சைம் யூஸ் பண்ணதால ரெண்டும் ஒரே இடத்துல தான் கட் ஆயிருக்கு. ரெண்டையும் சேர்க்கறது வந்து ரொம்ப ஈஸி. ஸோ என்னோட என்சைமும் தோனியோட டிஎன்ஏயும் சேர்த்துக்கலாம். புரிஞ்சது அந்த டூல் பத்தி, ரெஸ்ட்ரிக்ஷன் பத்தி புரிஞ்சது, ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் பத்தி பார்த்தோம்ல. ரெகக்னிஷன் சைட் புரிஞ்சிருச்சுல. the restriction enzyme will cut the DNA only at a recognition site. எங்கேயும் எல்லா இடத்துலயும் கட் பண்ண முடியாது. அது வந்து பார்க்கும். recognition site ஜெனரலா எந்த மாதிரி இருக்கும்? recognition site ஜெனரலா ஒரு palindromic sequence-ஆ இருக்கும். சரி சார், நேமிங் ஆஃப் a restriction enzyme நான் சொன்னேன், நம்ம யூஸ் பண்ற என்சைம் பேர் வந்து EcoR1. இதை எப்படி சார் நேம் பண்ணீங்க? ஸோ பாரு, E வந்து பார்த்தேனாப்பா ஜீனஸ் நேம். E is genus, that is Escherichia ல இருந்து derive பண்ண enzyme. CO பார்த்தேனா species, பார்த்தேனா coli. Genus is Escherichia, species is coli. R பார்த்தேனா strain. சரியா, rough strain, smooth strain இருக்குல்ல, அந்த மாதிரி R strain. Order of identification, first endonuclease isolated from the Escherichia coli R. ஒன் என்ன? ஸோ அந்த மாதிரி தான் நம்ம என்சைமை நேம் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாக்டீரியா இருந்தது, சரியா, இது பேர் வந்து எஸ்கெரிச்சியா ஜீனஸ் அண்ட் கோலா, இது வந்து ஸ்பீஷீஸ். ஸோ இதுலேருந்து ஃபர்ஸ்ட் என்சைம் எடுத்தது வந்து நம்ம EcoR1 நம்ம வந்து அதை பேர் கொடுத்துட்டோம். இட் இஸ் நேமிங் நார்மல். சரியா, இம்பார்ட்டன்ட்பா. ஃபர்ஸ்ட் இஸ் ஜீனஸ் நேம், தென் ஸ்பீஷீஸ், தென் ஸ்ட்ரெயின், தென் ஆர்டர் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன். ஆர்டர்னா பாரு, முதல்ல நம்ம EcoR1 கண்டுபிடிச்சோம். இதுக்கப்புறம் இன்னி என்சைம் இருந்தா EcoR2, இன்னொன்று என்சைம் வந்ததுன்னா அது வந்து R2ன்னு சொல்லிடலாம். அதுக்கப்புறம் தான் EcoR3 தேர்ட், அந்த மாதிரி. புரிஞ்சிருச்சா? சரி, கொஞ்சம் ஃபாஸ்டா போலாமா. நவ் டிஎன்ஏ லைகேஸ் என்ன சொன்னேன்? லைகேஸ் நீங்க பாத்தீங்கன்னா மாலிகுலர் glue மாதிரி. The sticky ends produced by the restriction enzyme are then joined by the molecular glue called as DNA ligase. Sticky end form ஆச்சு. அது யார் சேர்க்கிறது? அது சேர்க்கிறது வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா லைகேஸ். லைகேஸ் என்ன? மாலிகுலர் glue. சரியா, இன்னொரு பார்க்கலாமா? ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அ ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பட் லெட்ஸ் சி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரின் டிஎன்ஏப்பா. இந்த பாரு, இந்த டயக்ராம்ல ரொம்ப சூப்பர் இம்பார்ட்டன்ட்பா. போர்டு எக்ஸாம்ஸ் அப்படியே வரும். சரியா, இது வந்து ஒரு ஃபாரின் டிஎன்ஏ. இது வந்து இன்னொரு பார்த்தீங்கன்னா இன்னொரு டிஎன்ஏ, வெக்டர் டிஎன்ஏ. சரியா, வெக்டர் டிஎன்ஏ. வெக்டர்னு சொன்னேன்ல, அதனால வந்து ஃபர்ஸ்ட் வெக்டர்ல போட்டு வெக்டர் தான் ஹோஸ்ட்குள்ள போய் இன்ட்ரடியூஸ் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை நம்ம வந்து வெக்டர் டிஎன்ஏ கூட சேர்க்கலாம். சரியா, இந்த ஃபாரின் டிஎன்ஏ நம்ம கட் பண்ணோம். சேம் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் கட்டிங் போத் த ஃபாரின் டி. இதை கூட கட் பண்றோம், இதை கூட கட் பண்றோம் யூசிங் சேம் என்சைம். சரியா, நவ் லைகேஸ் ஜாயின்ஸ் ஃபாரின் ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இதுதான் நம்மளோட ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இதை நம்ம வந்து இது கூட வந்து சேர்த்துடலாம். சரியா, லைகேஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது. சரியா, தென் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ ஃபார்ம் ஆயாச்சு. ரீகாம்பினன்ட் டிஎன்ஏனா டூ டிஃபரெண்ட் டிஎன்ஏஸ் வி ஹேவ் ஜாயின். இந்த டிஎன்ஏ இந்த டிஎன்ஏ சேர்த்தா ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ. அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபார்மேஷன். இந்த வெக்டரை நம்ம வந்து ஹோஸ்ட்குள்ள இன்ட்ரடியூஸ் பண்றோம். இந்த செல் என்னவாயிருச்சு? இது வந்து டிரான்ஸ்ஃபார்மெண்ட். This is a transformant cell and it is now dividing and making multiple copies of this gene of interest. Interesting ah, செமையா இருக்குல்ல? இதாப்பா recombinant DNA technology. நம்ம வந்து DNA ஓட multiple copies ஃபார்ம் பண்ணிடலாம். Interesting. சரி, அடுத்ததான் நீங்க பார்க்கலாம்ப்பா. நீங்க சொல்லலாம், சார் சரி டிஎன்ஏ கட் பண்ணிட்டீங்க, அந்த டிஎன்ஏ எப்படி நீங்க எடுத்தீங்க? how did you take it out? எஸ் சார், சரி டிஎன்ஏ இருக்கு, அதில் நீங்க வந்து என்டிஎன்ஏ போட்டு கட் பண்ணிட்டீங்க. ஆனா உங்களுக்கு தேவையான டிஎன்ஏ செக்மெண்ட்டை எப்படி எடுத்தீங்க? அதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ற ப்ராசஸ் வந்து ஜெல் எலக்ட்ரோஃபாரசிஸ். பேர் என்னப்பா? ஜெல் எலக்ட்ரோஃபாரசிஸ். இதுல நம்ம என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா பாரு, நம்ம டிஎன்ஏ வந்து நெகட்டிவா சார்ஜா இருக்கும்பா. நம்ம டிஎன்ஏ வந்து நெகட்டிவா சார்ஜா இருக்கும். சரியா, இது நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம வந்து ஆகரோஸ் ஜெல் இருக்குல்ல, இந்த மாதிரி ஒரு பிளேட்ல போட்டுருவோம். நம்ம டிஎன்ஏவை இந்த மாதிரி ஒரு பிளேட்ல போட்டுருவோம். டிஎன்ஏ வந்து நெகட்டிவ்லி சார்ஜா, நம்ம டிஎன்ஏயோட எண்டோநியூக்ளியஸ் ஊத்தியாச்சா, நம்ம டிஎன்ஏயோட செக்மெண்ட்ஸ் வந்தாச்சு, டிஎன்ஏ வந்து கட் ஆயிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இதை வந்து ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல போடுவோம். இந்த டிஎன்ஏ அக்ரோஸ் ஜெல்ல போட்டு இதை வந்து ஒரு பிளேட்ல போட்டு இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டை கிரியேட் பண்ணுவோம். நம்ம டிஎன்ஏ வந்து பார்த்தோன்னா நெகட்டிவ்லி சார்ஜ்பா. நம்ம வந்து ஒரு இந்த டிஎன்ஏ என்ன பண்ணுன்னா, நான் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் கொடுத்தேன், என்ன பண்ணும், இட் வில் ஸ்டார்ட் மூவிங் டுவர்ட்ஸ் த பாசிட்டிவ் சார்ஜ். அது வந்து பாசிட்டிவ் சார்ஜ் பக்கத்தில் போக ஆரம்பிச்சிடும்.
இப்போ நம்ம டிஎன்ஏ செக்மெண்ட்ஸ் இருக்குல்லப்பா, இப்போ நம்ம டிஎன்ஏ இருக்கு. இந்த டிஎன்ஏல பார்த்தா சில செக்மெண்ட் சின்னதா இருக்கும், சில செக்மெண்ட் பெருசா இருக்கும், இன்னும் சின்னதா இருக்கு, பெருசா இருக்கும். ஸோ பெருசா இருந்தா செக்மெண்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்டா மூவ் பண்ண முடியாது, ரொம்ப தூரத்துக்கு மூவ் பண்ண முடியாது. ஆனால் சின்ன செக்மெண்டா இருந்தா அது வந்து ஃபாஸ்டா மூவ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி பார்த்தேன்னா லார்ஜஸ்ட் செக்மெண்ட் வில் ஸ்டே பிஹைண்ட் அண்ட் த ஸ்மாலஸ்ட் செக்மெண்ட் வில் கோ அவுட். இது ஸோ என்னாச்சு, நம்ம செக்மெண்ட்ஸ் வந்து செப்பரேட் ஆயிடுச்சு. நமக்கு தேவையான செக்மெண்ட்டை நம்ம வந்து எடுத்துக்கலாம். புரியுதா? பாருப்பா, after cutting of the DNA, the fragments are separated on the basis of charge and the size by technique known as gel electrophoresis. என்ன எது பேசிஸ் சொல்றோம், எப்படி டிவைட் பண்றோம், அதோட சைஸும் அதோட சார்ஜ் பேஸ் பண்ணி. சரி, since DNAs are negatively charged, நம்ம DNA வந்து நெகட்டிவா சார்ஜ் ஆயிருக்கு molecules, they can be separated by forcing them to move towards the anode under electric field through a matrix. என்ன பண்றோம், இது வந்து நெகட்டிவா சார்ஜ் ஆறதால நம்ம வந்து இந்த பாசிட்டிவ் சார்ஜ் கிட்ட மூவ் பண்ண வைக்கிறோம் by creating an electric field. The most commonly used agarose natural polymer extracted from the seaweed. நம்ம எந்த ஜெல்லை யூஸ் பண்றோம், agarose ஜெல்லை யூஸ் பண்றோம். இது எங்க இருந்து கிடைச்சிருக்கு, நமக்கு seaweedல இருந்து கிடைச்சிருக்கு. சோ அந்த ஜெல்ல பாருப்பா, அந்த செக்மெண்ட் DNA செக்மெண்ட் அது வந்து agarose ஜெல்ல ஊத்தி அதுக்கு அப்புறம் தான் எலக்ட்ரிக் ஃபீல்ட நம்ம சப்ளை பண்றோம். The separated DNA fragments can be visualized only after staining with a compound known as ethidium bromide followed by exposure to UV. பாரு, உனக்கு வந்து இந்த மாதிரி தான் தெரியும், உன் கண்ணுக்கு தெரியாது. சார் டிஎன்ஏ செக்மெண்ட்டும் ஆயிடுச்சு, அது டிராவல் செப்பரேட்டும் ஆயிடுச்சு, ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரியாது. கண்ணுக்கு தெரியணும்னா நம்ம என்ன கெமிக்கலை யூஸ் பண்ணுறோம், இத்தீடியம் புரோமைட் கெமிக்கலை யூஸ் பண்ணுறோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா, எக்ஸாமில் வந்திருக்கு, கேட்டிருக்காங்க எந்த கெமிக்கலை யூஸ் பண்ணீங்க, இத்தீடியம் புரோமைடை யூஸ் பண்ணோம். எதில் பார்த்தீங்க, இத்தீடியம் புரோமைட் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் கூட நீங்கள் அல்ட்ரா வயலட் ரேஸை எக்ஸ்போஸ் பண்ணாதான் உங்களுக்கு வந்து ஆரஞ்ச் பேண்ட்ஸ் ஆஃப் டிஎன்ஏ தெரிய ஆரம்பிக்கும். ஜெல் எலக்ட்ரோஃபோரேசிஸ் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், இத்தீடியம் புரோமைடில் ஊற்றி அதுக்கப்புறம் அதை அல்ட்ரா வயலட்ல எக்ஸ்போஸ் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தா தான் உனக்கு வந்து ஆரஞ்ச் பேண்ட்ஸ் ஆஃப் டிஎன்ஏ தெரியும். சரியா, இந்த டிஎன்ஏ தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து டிஎன்ஏவை agarose gel இருந்து எப்படி செப்பரேட் பண்றது, பை த ப்ராசஸ் ஆஃப் இல்யூஷன். இல்யூஷன் இஸ் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் செப்பரேட்டட் பீஸ் ஆஃப் டிஎன்ஏ. இந்த ஜெல்ல இருந்து நம்ம டிஎன்ஏ எப்படி எடுக்கிறது, இல்யூஷன். The DNA fragments purified in this way are used for constructing recombinant DNA by joining them with the vector. இந்த DNA நம்ம வந்து வெக்டர் கூட சேர்த்து ஹோஸ்ட் ஆர்கான் கிட்ட கொடுக்கலாம். புரிஞ்சதா? ஜெல் எலக்ட்ரோஃபோரேசிஸ் எதுக்காக பண்றோம், ஜெல் எலக்ட்ரோஃபோரேசிஸ் எதுக்காக பண்றோம்னா நம்ம டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ் இருக்குல்ல அதை வந்து செப்பரேட் பண்ணதுக்காக பண்றோம். இதை என்ன யூஸ் பண்றோம், இதில் பார்த்தீங்கன்னா நம்ம agarose ஜெல்லை யூஸ் பண்றோம். சைஸ் அண்ட் சார்ஜ் ஆஃப் டிஎன்ஏ பேஸ் பண்ணி நம்ம டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸை செப்பரேட் பண்ணிக்கலாம். நம்ம டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ் இருக்குல்ல அதுக்கு வந்து ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் கொடுக்குறோம். டிஎன்ஏ வந்து நெகட்டிவா சார்ஜ் ஆகிறதால அது வந்து பாசிட்டிவ் ஆனோட் கிட்ட போகுது. அதனால என்ன ஆகுது, பெரிய டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ் வந்து நிறைய டிராவல் பண்ண முடிய மாட்டேங்குது, ஏன்னா அது வந்து ஹெவியாக இருக்கும். ஆனால் சின்ன ஃப்ராக்மெண்ட்ஸ் வந்து நிறைய டிராவல் பண்ணுது. அது பேசிஸ் பண்ணி நம்ம வந்து நிறைய ஃப்ராக்மெண்ட்ஸ் வந்து செப்பரேட் பண்ணிட்டோம். அந்த செப்பரேட் ஃப்ராக்மெண்ட் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியல, அதனால என்ன கெமிக்கல் யூஸ் பண்ணுறோம், இத்தீடியம் புரோமைடு நம்ம யூஸ் பண்ணுறோம். இத்தீடியம் புரோமைடுக்கு அப்புறம் யூவியில் எக்ஸ்போஸ் பண்ணால் நமக்கு வந்து ஆரஞ்ச் கலரில் ஸ்ட்ரிப்ஸ் தெரிய ஆரம்பிச்சிடும், டிஎன்ஏ ஸ்ட்ரிப்ஸ். அந்த டிஎன்ஏ ஸ்ட்ரிப்ஸ் வந்து அந்த டிஎன்ஏ எப்படி எடுக்கிறது, பை யூசிங் டெக்னிக் கால்ட் as illusion. யூஸ் பண்ணி illusion சரியா யூஸ் பண்ணி பண்ணலாம். சரியா, அண்ட் இந்த செக்மெண்ட் வந்தாச்சுல இதை நான் வந்து வெக்டர் கூட சேர்க்கலாம், இல்லைன்னா ஹோஸ்ட் ஆர்கன் கூட போட்டுடலாம் டைரக்டா. இன்ட்ரெஸ்டிங், பர்ஃபெக்ட். அடுத்ததா பார்த்தீங்கன்னாப்பா இன்னொரு ரொம்ப மிக முக்கியமான டூல், மிக முக்கியமான டூல் நீங்க பார்த்தீங்கன்னா குளோனிங் வெக்டர். வெக்டர்னு சொன்னேன்ல, வெக்டர் என்ன, கேரியர் ஆஃப் த டிசைர்ட் ஜீன்ஸ். சரியா, இந்த வெக்டர் தான் நம்ம ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணும் இன்டு த ஹோஸ்ட் ஆர்கானிசம். சரியா, பாருங்க, any DNA molecule that carries gene of interest to be inserted into the host organism is called as cloning vector. சரி, இப்போ நீங்க cloning vector பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். PBR 322 இது போர்டு எக்ஸாம்ஸ்ல கண்டிப்பா வரும். இந்த டயக்ராமை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்கப்பா, கண்டிப்பா வரும். சரியா, PBR 322 பார்த்தேன்னா இது வந்து ஒரு ஃபேமஸான வெக்டர். ஒரு வெக்டர்னா என்ன புரிஞ்சுச்சுல, வெக்டர் என்ன பண்ணுது, வெக்டர் ஹெல்ப்ஸ் us to introduce the gene of interest into the host organism. ஒரு வெக்டரா இருந்தா அதுகிட்ட வந்து சில குவாலிட்டிஸ் இருக்கணும்ப்பா. சரியா, அந்த குவாலிட்டிஸ் என்ன நம்ம பார்க்கலாம். மொதல் குவாலிட்டி பார்த்தேன்னா அதுகிட்ட வந்து என்ன இருக்கணும்னா ரெக்கக்னிஷன் சைட் இருக்கணும்.
ரெகக்னிஷன் சைட் இருக்கணும். ரெகக்னிஷன் சைட்னா என்ன அர்த்தம்? நம்ம பார்த்தோம்ல, நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் என்சைம் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் டிஎன்ஏ கட் பண்ண முடியும். ஸோ அந்த ரெகக்னிஷன் சைட் வந்து வெக்டர் கிட்ட இருந்தால் தானே இதை கட் பண்ணி அதை சேர்க்க முடியும். சரியா? ஸோ இந்த மாதிரி ரெகக்னிஷன் சைட் இருக்கணும். ஸோ இந்த PBR 322 கிட்ட பார்த்தீங்கன்னா பாரு, BAM-H1 ஒரு ரெகக்னிஷன் சைட், SAL1 ஒரு ரெகக்னிஷன் சைட், PVU2 ஒரு ரெகக்னிஷன் சைட், PST, PVU1, ECO-R1, CLA1, HIND3, இதெல்லாம் இத்தனை ரெகக்னிஷன் சைட்ஸ் இருக்கு. ஸோ மீனிங் இட் கேன் ஒர்க் வித் ஆல் தீஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ். சரி சார், ஓகே. ஸோ ஒரு வெக்டரா இருந்தா அது கிட்ட வந்து நம்பர் 1 ஐயோ ரெகக்னிஷன் சைட் இருக்கணும். என்ன இருக்கணும்? ரெகக்னிஷன் சைட் இருக்கணும். ரெண்டாவதா பாத்தீங்கன்னா என்ன இருக்கணும்னா ஓரி இருக்கணும். ஓரினா என்ன அர்த்தம்? ஒரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன். நான் சொன்னேன்ல, ஒரு ஃபாரின் டிஎன்ஏ வந்து நான் இங்க வந்து ஜாயின் பண்ணிருக்கேன்னு வச்சுக்கோ, ஆனா இதோட காப்பீஸ் ஃபார்ம் பண்ண எனக்கு வந்து ஓரி தேவை. ஓரி தெரிஞ்சாதான் பாரு, ஓரி இருக்குல்ல, ஓரி என்ன பண்ணும்? இதோட ஃபுல் டிஎன்ஏட மல்டிபிள் காப்பீஸ் ஃபார்ம் பண்ணும். மல்டிபிள் காப்பீஸ் ஃபார்ம் பண்ணிச்சுன்னா என்னோட டிஎன்ஏட மல்டிபிள் காப்பீஸ் கூட ஃபார்ம் ஆயிரும். ஸோ ஓரி இருக்கணும்னு ரொம்ப ரொம்ப மிக மிக அவசியமானது. மூணாவதா பாத்தீங்கன்னா என்ன இருக்கணும்னா செலக்டேபிள் மார்க்கர்ஸ். செலக்டேபிள் மார்க்கர்ஸ். செலக்டேபிள் மார்க்கர்ஸ்னா என்ன சார்? செலக்டேபிள் மார்க்கர்ஸ்னா என்ன பண்ணுவேன்னா பாரு, நான் வந்து டிஎன்ஏவை இன்ட்ரடியூஸ் பண்றேன், ஆனா சில டிஎன்ஏ வந்து இதுல ஜாயின் ஆயிரும், சில வந்து ஜாயின் ஆகாது. புரியுதா? பாரு, நான் வந்து ஒரு ஒரு வெக்டர் கிரியேட் பண்ணி வச்சுக்கோ, நான் ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, சரி, ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஸோ நான் வந்து ஒரே ஒரு செல்குள்ள வளர மாட்டேன். நான் வந்து ஒரே ஒரு செல்லை எடுத்து அதோட வெக்டருக்குள்ள போட மாட்டேன். I will take millions of cells, millions of genome vectors, and I will try to what? அது வந்து அது எடுத்துக்குதா இல்லையான்னு பார்ப்பேன். ஸோ எத்தனை வெக்டர்ஸ் கூட என்னோட ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சேர்ந்து இருக்கு, அது எனக்கு எப்படி தெரியும்? பை யூசிங் செலக்டபிள் மார்க்கர்ஸ். செலக்டபிள் மார்க்கர்ஸ் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணு டு அண்டர்ஸ்டாண்ட் நான் இன்ட்ரடியூஸ் பண்ண ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த வெக்டர் கூட சேர்ந்துருக்கா சேரலையா. சரியா? இந்த வெக்டர் கூட சேர்ந்துருக்கா சேரலையா, சேர்ந்தாலும் சரி சேரலையும் சரி எனக்கு கண்டுபிடிக்கணும். சரியா? சேர்ந்துருச்சுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ ஃபார்ம் ஆயிருக்கா, ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ ஃபார்ம் ஆயிருச்சா ஆகலையா, அது வந்து ஹெல்ப் பண்ணும் எனக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. ரெண்டாவதா பார்த்தீங்கன்னா நம்ம செல்குள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம்ல, ஹோஸ்ட்குள்ள, அந்த ஹோஸ்ட் செல் டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கா ஆகலையா பாரு. மொதல் ஸ்டெப் வந்து வெதர் திஸ் வெக்டர் ஹேஸ் பிகம் ரீகாம்பினன்ட் ஆர் நாட். ரெண்டாவதா பார்த்தீங்கன்னா இந்த வெக்டர் நான் ஹோஸ்ட்குள்ளே கொடுப்பேன்ல, ஹோஸ்ட்குள்ளே கொடுத்தா நிறைய ஹோஸ்ட் வந்து எடுத்துக்குவாங்க, சில ஹோஸ்ட் வந்து எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ எத்தனை செல்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்காங்க, எத்தனை செல்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகலை, அது கூட தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமானது. பார்த்தா எவ்வளோ ட்ரிக்கியாக இருக்குது, எவ்வளோ நம்ம டீப்பாக எவ்வளோ யோசிச்சுட்டு பண்ணிட்டு இருக்கோம். முதல்ல வந்து டூல்ஸை கற்றுக்கிட்டோம், இப்போ வந்து காம்ப்ளிகேஷன் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம போயிட்டு இருக்கோம். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா இல்லையா? எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ இந்த சாப்டர். எஸ், பர்ஃபெக்ட். ஸோ இனி வந்து கொஞ்சம் பார்க்கலாம். பாருங்கப்பா, நான் சொன்னேன்ல, ஃபீச்சர் ரிக்வயர்ட் ஃபார் அ க்ளோனிங் வெக்டர், ஒரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன், செலக்டபிள் மார்க்கர்ஸ் அண்ட் க்ளோனிங் சைட். க்ளோனிங் சைட்னா ரெகக்னிஷன் சைட். சரியா? ரெகக்னிஷன் சைட். இப்போ பார்க்கலாம். பாருங்கப்பா, ஒரிஜினல் ரெப்ளிகேஷன் இட்ஸ் a specific DNA sequence responsible for initiating replication, making number of copies of a RNA or a DNA. சொல்லல, ஓரியில தான் ரெப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகும் and the ஓரியில டிசைட் பண்ணும் how many copies will be formed. How many copies are formed, இதுதான் நம்ம டிசைட் பண்ணும். When an alien DNA enters, it will bind to the ORI site and initiate multiplying itself inside the host organism. This process is called as cloning. ORI புரிஞ்சுச்சுலப்பா, இது வந்து it will decide how many copies of the gene of interest will be formed, and இங்க தான் ORI இல்லைனா நம்மளோட gene of interest காப்பீஸ் பண்ண முடியாது. சரியா? வெக்டருக்குள்ள புரியுதா? நம்ம இப்போ வந்து வெக்டர் பத்தி பேசுவோம். வெக்டர் கிட்ட ஓரி இல்லைன்னா இந்த வெக்டர் நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஏன்? ஓரி இல்லைன்னா நம்ம ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்டோட மல்டிபிள் காப்பீஸ் ஃபார்ம் பண்ண முடியாது. சரியா? காப்பி நம்பரை பத்தி சொன்னேன்ல, ஒரு வெக்டருக்கு காப்பி நம்பர் இருக்கும். காப்பி நம்பர் ஹையா இருந்தா மோர் நம்பர் ஆஃப் காப்பீஸ் கேன் பி ஃபார்ம். காப்பி நம்பர் கம்மியா இருந்தா மோர் நம்பர் ஆஃப் DNA காப்பீஸ் வில் ஃபார்ம். ஃபார் எக்ஸாம்பிள் காப்பி நம்பர் 1 lakh இருந்ததுன்னா 1 லட்சம் காப்பீஸ் பண்ணலாம். காப்பி நம்பர் 10 இருந்தா 10 காப்பீஸ் தான் பண்ண முடியும் ஆஃப் DNA. ஸோ வாட் வுட் வி ப்ரிஃபர்? நாங்கள் ப்ரிஃபர் பண்ணுறது ஹை காப்பி நம்பராக இருக்கணும், அப்போ தான் நம்ம வெக்டரை யூஸ் பண்ணுவோம். சரியா? நவ்
மூணாவதா பாத்தீங்கன்னாப்பா செலக்டபிள் மார்க்கர்ஸ். இதுதான் பசங்களுக்கு வந்து என்சிஆர்டில பார்த்தா புரியாது, நான் சொல்லி கொடுக்குறேன், கவனமா கேளுங்க சரியா, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது என்ன பண்ணோம், ஹெல்ப்ஸ் இன் ஐடென்டிஃபைங் அண்ட் எலிமினேட்டிங் நான் டிரான்ஸ்ஃபார்மெண்ட்ஸ் அண்ட் செலக்டிவ்லி பெர்மிட்டிங் த growth ஆஃப் த டிரான்ஸ்ஃபார்மெண்ட். டிரான்ஸ்ஃபார்மெண்ட் என்ன சொன்னல, நம்ம செல் அந்த வெக்டரை ஏத்துக்குச்சா இல்ல ஏத்துக்கலையா, சரியா, யார் எந்த செல் ஏத்துக்கிச்சு அது வந்து டிரான்ஸ்ஃபார்மெண்ட் சொல்றோம், எந்த செல் வந்து அந்த நம்ம வெக்டரை ஏத்துக்கலையோ அதை வந்து நான் டிரான்ஸ்ஃபார்மெண்ட் சொல்றோம். இந்த ரெண்டையும் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு யார் ஹெல்ப் பண்றா, செலக்டபிள் மார்க்கர்ஸ் ஹெல்ப் பண்ணுது சரியா. ஜெனரலி த ஜீன் கோடிங் ஃபார் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ் such as ampicillin, chlorem, phenicol, tetracycline or kanamycin are considered to be useful selectable markers for E. coli. நம்ம செலக்டபிள் மார்க்கர் ஜெனரலா யார் பாத்தீங்கன்னா ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் ஜீனை வந்து நம்ம செலக்டபிள் மார்க்கர்ஸாக யூஸ் பண்ணுறோம் சரியா. ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீன் இருக்குல்ல, அதை நம்ம வந்து செலக்டபிள் மார்க்கர்ஸாக யூஸ் பண்ணுறோம். எப்படி சார், அதை நம்ம இப்போ பார்க்கலாம் சரியா. நம்ம வந்து இப்போ பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாரு, யூ கேன் லிகேட் அ ஃபாரின் டிஎன்ஏ அட் அ BAM H1 site of tetracycline resistant gene in the vector PBR 322. நம்ம என்ன பண்ணுறோம் பாருங்க, இப்போ கவனமாக பாருங்க, நம்ம என்ன பண்ணுறோம் பாரு, நம்ம PBR 322 இருக்குல்லப்பா, இதுக்கிட்ட என்ன இருக்கு, ஃபர்ஸ்ட் வந்து ரெகக்னிஷன் சைட் இருக்கு, SAL1, BAM H1, CLA1, ECO R1, PVU2, இதை பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் சரியா. ROP பார்த்தீங்கன்னா இது வந்து சில ப்ரோட்டீன்ஸ் ஃபார்ம் பண்ணும் necessary for replication. ROP என்ன பண்ணும், ROP forms proteins which are necessary for replication. ஓகே, நவ் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்கலாம் சார் இது என்ன சார், AMP TET, இது பார்த்தீங்கன்னா ampicillin resistant gene. இது பார்த்தீங்கன்னா this area is ampicillin resistant gene, this area is tetracycline resistant gene. இதுதான் நம்ம வந்து என்னவா யூஸ் பண்ண போறோம், இதுதான் நம்ம வந்து செலக்டபிள் மார்க்கர்ஸா யூஸ் பண்ண போறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருப்பா, நான் வந்து ஒரு ஃபாரின் டிஎன்ஏவை எங்க BAM H1 சைட் இங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன்னு என்ன ஆகும், நான் என்ன பண்ணேன், நான் வெக்டரோட BAM H1 site which is on the tetracycline resistant ஜீன்ல நான் வந்து என்ன பண்ணேன், ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன். இங்க என்ன பண்ணேன், ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், இதை நான் வந்து இங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்ன ஆகும், இந்த வெக்டர் கிட்ட டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ஸ் ஜீன் வந்து ஒர்க் பண்ணாது. ஏன், இதை நான் வந்து டெஸ்ட்ராய் பண்ணிட்டேன். ஆப்வியஸாக நான் டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குற இடத்துல என்னோட ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை போட்டேன். ஸோ என்ன ஆச்சு, இந்த வெக்டர் வந்து இந்த டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ஸை லூஸ் பண்ணியாச்சு. புரியுதா? ஸோ முந்தினா பார்த்தீங்கன்னா பிகாஸ் டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ட் ஜீன் வாஸ் தேர், இப்போ நான் இது மேலே டெட்ராசைக்ளின் ஆன்டிபயோட்டிக்கை ஊற்றுனேன்னா இது வந்து சாகாமல் இருந்தது. பட் ஆனால் இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், இப்போ நான் வந்து அந்த ஜீனை வந்து மேனிப்புலேட் பண்ணிட்டேன், சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ என்னாச்சு, இப்போ நான் இந்த பாக்டீரியா மேலே டெட்ராசைக்ளின் ஊற்றுனேன்னா இது வந்து செத்து போயிடும். ஏன், பிகாஸ் இட் டஸ் நாட் ஹேவ் டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ட் ஜீன். புரியுதா? ஸோ இந்த டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ட் ஜீன் அண்ட் ஆம்பிசிலின் ரெசிஸ்டன்ட் ஜீன் இது என்ன பண்ணுச்சுன்னா, நம்ம வெக்டரை ஆர் த பாக்டீரியா விச் ஹேஸ் திஸ் வெக்டர் அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருந்தது ஃப்ரம் ஆம்பிசிலின் அண்ட் டெட்ராசைக்ளின். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் வந்து வேற ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணேன், இந்த வெக்டர் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கு, நீங்கள் டெட்ராசைக்ளின் ஊற்றினாலும் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துட்டு இருக்கு, ஆம்பிசிலின் ஊற்றினாலும் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பாக்டீரியா இஸ் ஹேவிங் திஸ் வெக்டர், இந்த பாக்டீரியா மேலே நீங்கள் டெட்ராசைக்ளின் ஊற்றினாலும் சாகாது, ஆம்பிசிலின் ஊற்றினாலும் சாகாது. ஆனால் நான் இதை வந்து மாடிஃபை பண்ணி ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன். நான் இப்போ என்ன ஆகும், இப்போ நான் ஆம்பிசிலின் ஊற்றினா அது சாகாது, ஆனால் டெட்ராசைக்ளின் ஊற்றினேன்னா இது வந்து செத்து போயிடும். ஏன்னா இந்த ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை நான் வந்து மேனிப்புலேட் பண்ணியிருக்கேன். புரிஞ்சா? இட் லூசஸ் இட்ஸ் பவர் ஆஃப் டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ஸ் பிகாஸ் ஆஃப் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் அ ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். புரிஞ்சிருச்சா? ஸோ நம்ம வந்து இப்போ நம்ம கிட்ட ரெண்டு விதம், இப்போ பாருப்பா நிறைய செல்ஸ் இருக்கு சரியா, இந்த மாதிரி நிறைய செல்ஸ் இருக்கு, நிறையா இருக்கு. ஸோ சில பாக்டீரியா வந்து இந்த செல்ஸை ஏற்றுக்கும், சிலது வந்து ஏற்றுக்காது. ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ பார், the recombinant plasmid will lose tetracycline resistance due to insertion of foreign DNA but can be selected out from non-transformants on ampicillin
கலெக்டிங் மீடியம். இது என்ன சார் புரியல? ஃபர்ஸ்ட் பார்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம BAM H1 சைட்ல இதை இன்ட்ரடியூஸ் பண்ணதால என்னாச்சு, அதோட டெட்ராசைக்ளிக் ரெசிஸ்டன்ஸ் போயாச்சு. சரியா? It lost its tetracycline resistance and now we can select non-transformant. இது எப்படி பார்க்கலாம்? ஸோ பாருப்பா, ப்ளீஸ் கவனமாக பாருங்க. சரியா? நீங்க கிட்ட வந்து 3 விதமான செல்ஸ் இருக்குப்பா. சரியா? 3 விதமான செல்ஸ் எங்க கிட்ட இருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னாப்பா பாரு, வெக்டர் இருக்கு, வெக்டர் இல்ல, வெக்டர் இல்ல. சரியா? இன்னொன்று பார்த்தேனாப்பா, if you see this has gene of interest, this doesn't have gene of interest. Okay, பாருங்கப்பா, please understand. பாருங்க, இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா these are transformants. இது ரெண்டும் டிரான்ஸ்ஃபார்மன்ட்ஸ். சரியா? இங்க கீழே பார்த்தீங்கன்னா இது வந்து நான் சரி, இது வந்து நான் டிரான்ஸ்ஃபார்மன்ட். சரியா? இன்னொன்று நீங்க பார்த்தீங்கன்னாப்பா, இன்னொன்று பார்த்தீங்கன்னா பாரு, இதுல எப்படி சார் பார்த்தீங்கன்னா பாருப்பா, இந்த ரெண்டுல நீங்க இதை பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அ ரீகாம்பினன்ட், this is non-recombinant. Please understand, step by step போலாம், step by step போலாம். சரியா? நான் என்ன பண்ணேன், ஃபர்ஸ்ட் வந்து நீ பார்த்தேன்னா நான் வந்து ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், இது நான் வந்து வெக்டர் கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன். ஆமாவா இல்லையா? I will introduce my gene of interest into the vector. Gene of interest நீ பார்த்தேன்னா இந்த ரெட் கலர்ல. சரியா? So let's say this is my gene of interest. Vector நீ பார்த்தேன்னா வெக்டர் வந்து இந்த ப்ளூ கலர்ல இருக்குப்பா. சரியா? So out of all the vector, few will take up the gene of interest and few will not take up gene of interest. புரியுதா? நான் பாரு, நான் gene of interest வெக்டர் கிட்ட கொடுக்குறேன். ஆனா say out of 100 vector, out of 100 vector, 80 vectors took the gene of interest but 20 did not take the gene of interest. யாரெல்லாம் gene of interest எடுத்துக்கிட்டாங்களோ அவங்கள என்ன சொல்றேன், அவங்கள நான் வந்து recombinant சொல்றேன். யாரெல்லாம் எடுத்துக்கிட்டவங்க என்ன சொல்றேன், non recombinant. புரியுதாப்பா? ஸோ என்கிட்ட எவ்வளவா என்ன மாதிரி இருக்கு என்கிட்ட, புரியுதா? பாரு, ரொம்ப மைண்டை யூஸ் பண்ணுங்கப்பா. என்ன இருந்தது, ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வெக்டர் கிட்ட கொடுத்தா பாரு, வெக்டர் நான் சொல்றப்ப இந்த வெக்டர் வந்து செல்குள்ள தான் இருக்கு. சரியா? தனியா மட்டும் வெக்டர் மட்டும் தனியா இல்லை, பிளாஸ்மிட் மட்டும் தனியா இல்லை, இது வந்து இட் இஸ் இன்சைட் த செல். சரி, எதனாச்சு 80 வந்து எடுத்துக்கிட்டாங்க ஆஃப் த ரீகாம்பினன்ட் செல் பட் 20 டிட் நாட் டேக். புரிஞ்சிருச்சா? ஸோ அந்த மாதிரி. ஸோ இப்போ நீங்கள் என்கிட்ட பார்த்தீங்கன்னாப்பா பாரு, ரீகாம்பினன்ட் இருக்கு, நான் ரீகாம்பினன்ட் இருக்கு. பாரு, ரீகாம்பினன்ட் நீ பார்த்தேன்னா ரீகாம்பினன்ட் டஸ் நாட் ஹேவ் tetracycline resistance, does not have tetracycline, but non recombinant they have both ampicillin and tetracycline resistance. They have both. Purida. And this one non transformant, it does not have any resistance, it does not have, yes, இது நீங்க பாத்தீங்கன்னா it does not have any resistance. so புரிஞ்சிருச்சா? so பாரு, இந்த இதை விட்டுருங்க, இதை விட்டுருங்க. சரியா? இதை விட்டுருங்க.
சரியா? ஸோ இங்கே பாருங்கப்பா. ஸோ இப்போ பாரு நான் டிரான்ஸ்ஃபார்மெண்ட் இருக்குல்லப்பா, எல்லார்கிட்ட அவங்களோட டிஎன்ஏ இருக்க தான் செய்யுது. சரியா? இப்போ வந்து இந்த நான் டிரான்ஸ்ஃபார்மெண்ட் இருக்குல்லப்பா, இது வந்து செத்து போயிடும். இட் டஸ் நாட் ஹேவ் ஆம்பிசிலின் ரெசிஸ்டன்ஸ் ஆர் டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ஸ். இஃப் ஐ புட் இட் இன் ஆம்பிசிலின் and tetracycline antibiotic if I pour, it will die. So it will die. இப்போ இந்த ரெண்டு இருக்கா? ஸோ பாரு ஒரு பெட்ரி டிஷ் இருக்குன்னு வச்சுக்கோ, என்கிட்ட ஒரு பெட்ரி டிஷ் இருக்குன்னு வச்சுக்கோ. ஸோ பெட்ரி டிஷ்ல this is say sample 1, sample 2, sample 3. சரியா? ஸோ இதில் நான் என்ன பண்ணுவேன், இதோட மல்டிபிள் ரெப்ளிகா ஃபார்ம் பண்ணி வச்சிருவேன். என்ன பண்ணுவேன், மல்டிபிள் ரெப்ளிகாஸ் எப்படி பண்ணுவாங்க பாரு, என்கிட்ட ஒரு கல்ச்சர் இருக்குது, பாக்டீரியா கல்ச்சர் இருக்குது, அதோட ஃபில்டர் பேப்பரை வச்சு எடுத்துக்கிட்டேன்னா ஐ வில் கெட் ஒன் மோர் சேம் இடத்துல when I do this, when I put a paper over there and put it like here, again I will have 1, 3, 2. So I can make multiple replicas. சரி, அந்த மாதிரி மல்டிபிள் ரெப்ளிகாஸ் நான் வந்து ஃபர்ஸ்ட் பண்ணிக்குவேன். ஸோ மல்டிபிள் ரெப்ளிகாஸ் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா பாருப்பா, ஃபர்ஸ்ட் வந்து இதில் என்ன பண்ணுவேன், இதில் வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐ வில் புட் ampicillin. ஓகே, ஐ வில் புட் ampicillin போட்டதுக்கு அப்புறம் இதில் போட்டேன்னா யாரெல்லாம் சர்வைவ் பண்ணிக்குவா பாரு, திஸ் வில் சர்வைவ். ஸோ திஸ் இஸ் ஏ சாம்பிள் 1, திஸ் இஸ் சாம்பிள் 2, திஸ் இஸ் ஏ சாம்பிள் 3. இதில் போட்ட ஒன்று என்ன ஆகுனாப்பா பாரு, சாம்பிள் 1 கிட்ட ampicillin ரெசிஸ்டன்ஸ் இருக்கா, இருக்கு, இது வந்து சர்வைவ் பண்ணிடும். சாம்பிள் 2 கிட்ட இருக்கா, எஸ் இட் ஹேஸ் போத் ampicillin அண்ட் டெட்ராசைக்ளின். ஸோ இது கூட சர்வைவ் பண்ணும். ஆனால் மூணாவது பார்த்தா இது வந்து செத்து போயிடும். It will die. So this means I know this is not a transformant. இது வந்து நான் டிரான்ஸ்ஃபார்மெண்ட் செல் எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ என்ன பண்ணுவேன், இதை வந்து நான் ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து நம்ம பார்ப்போம். சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா நான் வந்து அடுத்தது என்ன பண்ணுவேன், டெட்ராசைக்ளின் போடுவேன். அடுத்தது என்ன பண்ணுவேன், டெட்ராசைக்ளின் போடுவேன். டெட்ராசைக்ளின் போட்டால் நம்பர் 2 will survive but 1 will not survive. ஸோ என்ன ஆகும், 1 வந்து செத்து போயிடும், 1ல இருக்கிற பாக்டீரியா வந்து செத்து போயிடும், நம்பர் 2 will survive. So now I know 1 is the recombinant, it has a recombinant DNA but this does not have a recombinant. So என்ன பண்ணுவேன், so I know 1ல இருக்கிற அடுத்தது நான் என்ன பண்ணுவேன், எனக்கு தெரிஞ்சிச்சு 1 தான் recombinant DNA இருக்கு. நான் என்ன பண்ணுவேன், 1ஓட அப்படியே இதில் டேப் பண்ணி I will make a culture. I will just grow sample number 1 into this thing and I will get all. When I make multiple copies of this bacteria, I will get multiple copies of my gene of interest. கன்ஃபியூஸ் ஆகிறீங்களா இல்லை புரிஞ்சிருச்சுல? இந்த மாதிரி தான் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் செலக்டபிள் மார்க்கர்ஸ். ஆனால் இது வந்து கொஞ்சம் கம்பர்சம் ஜாப்பா. கம்பர்சம்னா பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த மாதிரி ஒரு கல்ச்சர் பிளேட்டை ஃபார்ம் பண்ணணும், அதுக்கப்புறம் காப்பி பண்ணி ஒரு ஆம்பிசிலின் கூட பண்ணணும், இன்னொரு காப்பி பண்ணி டெட்ராசைக்ளின் கூட போடணும். ஸோ ஐ ஹேவ் டு மேக் மல்டிபிள் கல்ச்சர்ஸ், தென் ஒன்லி எனக்கு வந்து புரியும், தென் ஒன்லி ஐ வில் கெட் த ரிசல்ட். ஸோ இட் இஸ் அ கம்பர்சம் ப்ராசஸ். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் பாக்டீரியா க்ரோ பண்ணுறதுக்காக நான் விட்டு வைக்கணும், ஒரு 1 day 2 days இந்த மாதிரி நான் விட்டு வச்சா அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து கல்ச்சர் க்ரோ ஆகலைன்னு எனக்கு தெரியும். சரியா? ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஐ ஹவ் புரிஞ்சிருச்சு. சரியா? Transformant growing on ampicillin containing medium are then transferred on a medium containing tetracycline. புரியுதா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ampicillin போட்டோம், ampicillin போட்ட உடனே என்னாச்சு, நான் டிரான்ஸ்ஃபார்மெண்ட் செல்ஸ் போயிட்டாங்க. சரியா? டிரான்ஸ்ஃபார்மெண்ட் செல்ஸ் 2 இருக்காங்க. அதுக்கப்புறம் recombinants will grow in ampicillin but not on tetracycline. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், நான் வந்து டெட்ராசைக்ளின் ஊத்துனேன். சரியா? ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ இருக்கிறது வந்து செத்து போயிடுச்சு, ரீகாம்பினன்ட் இல்லாதது சர்வைவ் பண்ணிச்சு. ஸோ எனக்கு வந்து தேவையான ரீகாம்பினன்ட் இருந்தால் பட் த நான் ரீகாம்பினன்ட் வில் க்ரோ the medium containing both antibiotics. I don't need this, I want only this. Because I had made replica, I can go back and make multiple copies of gene of interest. சரியா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் பா. அதே மாதிரி பாரு, நான் வந்து gene of interest இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு என்ன ஆகும், it will lose its ampicillin resistance லூஸ் பண்ணிடும். ஸோ என்ன பண்ணோம், so yes, if I put ampicillin, then the bacteria the ones which die are the recombinant ones, which do not die are this thing. I hope இது புரிஞ்சிருச்சு. எனக்கு ரொம்ப ஈஸியானது தான், திருப்பி பாருங்க. Okay, now in that case one antibiotic resistance gene helps in selecting the transformants, whereas other antibiotic resistance gene gets inactivated due to insertion of the alien DNA helps in selection of the recombinant. புரியுதா? பாரு, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து செல்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கா ஆகலையா அதை ஹெல்ப் பண்ணுறதுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது. ரெண்டாவது ஸ்டெப் வந்து
recombinant DNA வந்திருக்கா வரலையா அதை ஹெல்ப் பண்றது. சரியா? ஸோ ரெண்டு இது புரியா? this one helps us to understand, one antibiotic helps us to understand whether the transformation has happened or not, whether the vector has gone into the new cell or not. ரெண்டாவது பாத்தீங்கன்னா whether the vector which has gone, whether it has the DNA or not. சரியா? அதுவுமே பார்த்தாச்சு. So this method of selection is based upon இன்னொன்னு பார்த்தேனாப்பா blue white screening. ஸோ இப்போ நான் சொன்னேன்ல செலக்டபிள் மார்க்கர்ஸ் ரெண்டு ஆன்டிபயோட்டிக் ஜீன் யூஸ் பண்ணது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கு. அது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கு. ஏன்னா மல்டிபிள் கல்ச்சர்ஸ் பண்ணணும். அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக ஒரு சிம்பிள் மெத்தட் கூட இருக்கு. அது என்ன சொல்லுவோம்? இன்சர்ஷனல் இன்ஆக்டிவேஷன் சொல்கிறோம். பாரு அங்கே கூட இன்னும் இன்சர்ஷனல் இன்ஆக்டிவேஷன் நடந்தது. இங்கே என்ன பண்ணோம்? வி இன்சர்ட்டட், நாங்கள் வந்து ஒரு ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுறதால ஆம்பிசிலின் வந்து இன்ஆக்டிவேட் ஆயிருச்சு. எதாவது சொல்கிறோம்? இன்சர்ஷனல் இன்ஆக்டிவேஷன். நான் இன்சர்ட் பண்ணுறதால இது வந்து இன்ஆக்டிவேட் ஆயிருச்சு. இங்கே நான் இன்சர்ட் பண்ணேன்னா டெட்ராசைக்ளின் டீஆக்டிவேட் ஆயிருது. ஸோ இது வந்து இன்சர்ஷனல் இன்ஆக்டிவேஷன். இப்போ நீங்கள் ப்ளூ ஒயிட் ஸ்க்ரீனிங் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன பண்ணுறோம்னாப்பா, இங்கே என்ன பண்ணுறோம் பாருங்க. திஸ் மெத்தட் இஸ் செலெக்ஷன் இஸ் பேஸ்ட் அப்பான் அபிலிட்டி டு ப்ரொடியூஸ் கலர் இன் த presence of a chromogenic substance. சரியா? A recombinant DNA is inserted within the coding sequence of the enzyme beta galactosidase. So ஒரு செக்மெண்ட் இருக்கு, அது வந்து பீட்டா galactosidase ப்ரொடியூஸ் பண்ணுது. அது நம்ம என்ன பண்ணிட்டோம்? அது நம்ம வந்து அந்த இடத்துல நம்ம வந்து ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம். This results in inactivation of the enzyme because இங்க நம்ம அதை போட்டதால பீட்டா galactosidase வந்து ஃபார்ம் ஆக மாட்டேங்குது. The presence of chromogenic substance gives blue colored colonies if it is a non-transformant and it gives white color colonies if it's a transformant. எப்படின்னு பார்க்கலாம். ஸோ பாருப்பா, சரியா? So let us say this is a transformant. This is a non சரியா? நான் டிரான்ஸ்ஃபார்மன்ட் என்ன பண்ணுனாப்பா பாரு, இது வந்து it will give us, yes பா, it will work normally. சரியா? பாரு இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பீட்டா galactosidase. ஐயோ பாரு, பீட்டா galactosidase என்ன பண்ணுனா it will digest the lactose basically. இது வந்து லாக்டோஸை உடைக்கும். சரியா? ஸோ என்ன ஆகும்னா பாரு, அந்த லாக்டோஸ் உடையலைன்னா, so this is normal, so it is a non-transformant. So it will form blue color colonies. Blue colonies na பாரு, நம்ம வந்து ஒரு சப்ஸ்ட்ரேட் கொடுக்குறோம். சப்ஸ்ட்ரேட் could be lactose or something. அந்த பீட்டா galactosidase ஓட ஒர்க் என்ன? அந்த சப்ஸ்ட்ரேட்டை உடைக்கிறது. ஸோ இது வந்து உடைச்சிருச்சுன்னா அது வந்து ப்ளூ கலர் காலனிஸ் வரும். ஆனால் இதே இது ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ இருந்ததுன்னா, இது வந்து ரீகாம்பினன்ட் டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருந்ததுன்னா ஒயிட் கலர் காலனிஸ் ஃபார்ம் ஆகும். ஒயிட் கலர் காலனிஸ் ஃபார்ம் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் பாரு, ஒரு பெட்ரி டிஷ் இருக்கு. இந்த பெட்ரி டிஷ்ல சே இது வந்து சாம்பிள் 1 வச்சுக்கோ, இது வந்து சாம்பிள் 2 வச்சுக்கோ. இந்த இடத்துல ஒயிட் கலர் காலனிஸ் வந்துருச்சுன்னா இந்த இடத்துல இருக்கிற பாக்டீரியா வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த இடத்துல ப்ளூ கலர் காலனிஸ் வருதுன்னா அது வந்து இந்த இடத்துல இருக்கிற பாக்டீரியா வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகலைன்னு அர்த்தம். ஸோ நான் என்ன பண்ணுவேன், இதோட காப்பி ரெப்ளிகா பண்ணி இந்த ஃபர்ஸ்ட்ல இருக்கல இதை மட்டும் எடுத்து பேஸ்ட் பண்ணி இதை வந்து கல்ச்சர் பண்ணி நான் க்ரோ பண்ணிட்டே போவேன். ஏன்னா இது வந்து எனக்கு ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி கேஸில் நீ பார்த்தேன்னா நீ ஒரே ஒரு தடவை தான் ரெப்ளிகா பண்ணணும். ஆனால் அந்த கேஸில் நீ 2-3 தடவை ரெப்ளிகா பண்ணணும். இந்த கேஸில் ஒரே ஒரு தடவை ரெப்ளிகா பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிருச்சு வேலை. ஸோ அதான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ என்ன ஆகுது? எஸ், the presence of chromogenic substrate gives blue colored colonies if it is non-transformant. Non-transformant-na அந்த DNA ஏத்துக்கலனா blue color colonies வரும். அது வந்து transformant show colorless colonies because of inactivation of beta galactosidase. அது வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. அது வந்து என்ன சொல்லலாம்? அது வந்து என்ன சொல்லலாம்? அது வந்து inactivate ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். புரிஞ்சுச்சா? பர்ஃபெக்ட். அடுத்ததா பார்க்கலாம். சரியா? ஸோ நம்ம வந்து இப்போ பார்த்தாச்சு. நம்ம வந்து இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ரொம்ப செமையான எக்ஸாம்பிள்ஸ் இருக்குப்பா. சரியா? புரிஞ்சிச்சுல? இப்போ வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம்? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து
ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைமை பற்றி பார்த்தோம், எக்ஸோநியூக்ளியஸ் எண்டோநியூக்ளியஸ், ஒரியை பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செலக்டபிள் மார்க்கர்ஸை பற்றி பார்த்தோம், வெக்டர்ஸை பற்றி பார்த்தோம். சரியா? ஸோ பேசிக் செலக்டபிள் மார்க்கர்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறோம், எப்படி மார்க்கர்ஸ் யூஸ் பண்ணுறோம் அதெல்லாம் பார்த்துட்டோம். சரியா? ரீகாம்பினன்ட் டிஎன்ஏன்னா என்ன, டிரான்ஸ்ஃபார்மெண்ட்னா என்ன, அதெல்லாம் நம்ம வந்து இப்போ பார்த்தாச்சு. சரியா? நம்ம எப்படி ஜாயின் பண்ணலாம் நம்ம பார்த்தாச்சு பேசிக். சரியா? இப்போ வந்து கொஞ்சம் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறைய தடவை போர்டு எக்ஸாம்ஸ்லையும் கேட்டிருக்காங்க, நீட்லையும் கேட்டிருக்காங்க. சரியா? நான் Agrobacterium tumefaciens, a pathogen of several dicot plant, is used as a vector for a plant. நம்ம Agrobacterium tumefaciens, சரியா, இதை நம்ம என்ன பண்றோம், இந்த பாக்டீரியாவை ஒரு வெக்டரா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போதான வெக்டரை பத்தி படிச்சோம், PBR 322. ஸோ இந்த Agrobacterium tumefaciens வந்து நம்ம வெக்டரா யூஸ் பண்ணுவோம். யாருக்காக? பிளான்ட்ஸ்க்காக. எப்படி சார் பாருங்கப்பா. இட்ஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் tDNA is able to deliver a piece of DNA to transform normal plant into a டியூமர். பாருப்பா, இந்த ஆக்ரோபாக்டீரியம் இருக்குல்லப்பா, இந்த ஆக்ரோபாக்டீரியம் டியூமிஃபேஷன்ஸ் இருக்குல்ல, இதுகிட்ட வந்து ஒரு ஐயோ எங்கவா போச்சு, நீங்க பாருங்க, ஒரு ஆக்ரோபாக்டீரியம் டியூமிஃபேஷன் இருக்குல்ல, இதுகிட்ட வந்து ஒரு டிஐ ஜீன் இருக்குன்னு சொல்றோம். டிஐனா டியூமர் இன்டியூசிங் ஜீன். இந்த டிஐ ஜீன் என்ன பண்ணுதுன்னா, பாரு, இந்த டிஐ ஜீன் என்ன பண்ணுதுன்னா, ஒரு பிளான்ட் இருக்குல்ல, ஒரு பிளான்ட்டுக்கு இது வந்து டியூமர் கொடுத்துருதுப்பா. இட் கிவ்ஸ் டியூமர், கேன்சர் மாதிரி, கேன்சர் க்ரோத் டியூமர் மாதிரி கொடுத்துருது. நாங்கள் என்ன பண்ணுறோம், நாங்கள் வந்து இந்த டியூமர் இன்டியூசிங் ஜீன் இருக்குல்லப்பா, இதை ரீப்ளேஸ் பண்ணி நம்ம ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிடலாம். புரியுதா? ஸோ என்ன பண்ணுது பாரு, முன்னால Agrobacterium tumefaciens என்ன பண்ணிட்டு இருந்தது, இதோட ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து it will bind with the DNA of a plant. இது வந்து பிளான்ட்டோட டிஎன்ஏ கூட இதை வந்து சேர்த்து ஒரு டியூமர் ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தது. நாங்கள் என்ன பண்ணோம், நாங்கள் என்ன ஸ்மார்ட் என்ன பண்ணோம், நாங்கள் இந்த ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை இந்த இடத்துல சேர்த்துட்டோம்னா, இதுவா போய் இன்ஸ்டெட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இந்த டியூமர் ஜீனை பிளான்ட்டோட டிஎன்ஏ கூட சேர்க்காம நம்ம ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை பிளான்ட் டிஎன்ஏ கூட சேர்த்துருது. ஸோ அந்த மாதிரி செமையா ஏமாத்திட்டோம் நாங்கள். So direct these tumor cells to produce the chemical required by the pathogen. So இந்த Agrobacterium என்ன பண்ணிட்டு இருந்தது, இந்த tDNA-வை பிளான்ட்ல இன்ட்ரடியூஸ் பண்ணி பிளான்ட் கிட்ட எனக்கு தேவையான நியூட்ரியன்ஸை பண்ணுன்னு சொல்லிட்டு இருந்தது. நாங்கள் என்ன பண்ணோம், எஸ், tumor inducing plasmid of Agrobacterium tumefaciens has modified into a cloning vector. It is no more pathogenic to the plant but is still able to use mechanism to deliver gene of our interest into a variety of plants. புரியுதா? அந்த டியூமர் இன்டியூசிங் ஜீனை ரிப்ளேஸ் பண்ணி நாங்கள் ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை போட்டு நம்ம பிளான்ட் கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறோம். ஸோ தட் ஆர் ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் இன்டு த பிளான்ட். த ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் குட் பி டிசீஸ் ரெசிஸ்டன்ட் ஆர் ஹை ஈல்டிங் வெரைட்டி. சரியா? நம்ம வந்து ஒரே பிளான்ட் கிட்ட இருந்து இப்போ வந்து 2 கிலோ அரிசி கொடுத்துட்டுன்னு வச்சுக்கோ, எனக்கு 5 கிலோ வேணும்னா அந்த ஹை ஈல்டிங் டிஎன்ஏ வந்து அதுக்கிட்ட போட்டேன்னா அது 2லேருந்து 5 கிலோ கொடுக்க ஆரம்பிச்சிடும். அது வந்து ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். சரியா? ஸோ அந்த மாதிரி பர்ஃபெக்ட். அனிமல்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னாப்பா, சரி, அனிமல்ஸில் ரெட்ரோ வைரஸஸ் அனிமல் ஹாவ் அபிலிட்டி டு டிரான்ஸ்ஃபார்ம் நார்மல் செல்ஸ் இன்டு கேன்சரஸ் செல். சில வைரஸ் வந்து என்ன பண்ணுன்னா நம்மளோட நார்மல் செல்லை கேன்சர் செல்லாக மாற்றிடும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், அந்த வைரஸ் கிட்ட இருக்கிற செல்லை வந்து கண்டுபிடிச்சு அந்த ஜீனில் வந்து நம்ம ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை போட்டோம்னா அந்த ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஹியூமன் பாடியில் transfer ஆயிடலாம் instead of transferring the other gene of defect. சரியா? modified into cloning vector for animals. Bacteriophages can also be used for basically நம்ம வைரஸை கூட யூஸ் ரெட்ரோ வைரஸ் ஒரு பாக்டீரியோஃபாஜ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் for transferring gene of interest. சரியா? now competent host ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பா. இப்போ நான் என்ன சொன்னேன், சில செல்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருது, சிலது வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆக மாட்டேங்குது. நான் ஒரு ஜீன் கொடுக்குறேன்னு வச்சுக்கோ, இந்த வெக்டருக்கு வருதுன்னு வச்சுக்கோ, சில டிஎன்ஏ வந்து ஏத்துக்கும், சிலது வந்து ஏத்துக்காது. சரியா? ஹவு டு மேக் த பாக்டீரியா டேக் அப்? பாரு, the DNA is hydrophilic molecule, hence cannot pass through the cell membrane. DNA நீங்க பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்லி சார்ஜ் ஹைட்ரோஃபிலிக்னா வாட்டர் லவிங். சரியா? ஸோ அது வந்து இந்த மெம்பரேனை பாஸ் பண்ண முடிய மாட்டேங்குதுப்பா. In order to force the bacteria to take up the plasmid, it must be made competent. நம்ம டிஎன்ஏ இருக்கு, ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வெக்டர்ல இருக்கு, இது உள்ள போக முடியல. ஏன்? ஏன்னா இது வந்து ஹைட்ரோஃபிலிக் இருக்கு, டிஎன்ஏ வந்து ஹைட்ரோஃபிலிக், உள்ள போக முடியல. ஸோ நம்ம என்ன பண்ணணும், நம்ம வந்து இந்த டிஎன்ஏ
இந்த கேட்ஸை ஓப்பன் பண்ணணும். அது எப்படி பண்ற, அந்த ஓப்பன் பண்றதுன்னு சொல்றோம் மேக்கிங் த ஹோஸ்ட் காம்பிட்டன்ட். ஹோஸ்ட் நம்ம காம்பிட்டன்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். சரியா, பார்க்கலாம். ஸ்பெசிபிக் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் அ டைவேலண்ட் கெட்டாயன். ஸோ நம்ம என்ன பண்றோம், இப்போ நம்ம கிட்ட செல் இருக்குல்ல, இங்க வந்து கால்சியம் அயனை போடுறோம். என்ன போடுறோம், கால்சியம் அயன். சரியா, now concentration of divalent cations such as calcium increases the efficiency with which DNA enters through the pores and its wall. calcium ion போட்டோமா, அதுக்கப்புறம் என்ன பண்றோம், நம்ம வந்து ஒரு heat shock கொடுப்போம். heat shock is 42 degree centigrade ல வந்து heat பண்றோம். the rDNA can then be forced into the cells by incubating the cells with the DNA, recombinant DNA in a ice, followed by placing them briefly at 42 degree centigrade. பாரு, calcium ion போட்டோமா, then வேற என்ன இருக்கு நமக்கிட்ட recombinant DNA இருக்கா with a gene of interest. இதை கூட போட்டாச்சு. இது வந்து நம்மளோட செல். ஸோ என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் வந்து கால்சியம் அயனை போட்டோம், recombinant DNA and cell. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், we heat it to 42 degree centigrade and then putting them back on ice. அது வந்து ஹீட் பண்ணி திருப்பி ஐஸ்ல போட்டா என்ன ஆகும், இதோட மெம்பரேன் இருக்குல்ல, அதோட போர்ஸ் ஓப்பன் ஆயிரும். the pores will open and it can now enter. ஸோ என்ன பண்ணோம், how to make a cell competent? first introduce a divalent ion, that is cation, that is calcium ion introduce பண்றோம். ரெண்டாவது ஒரு ஹீட் ஷாக் கொடுக்குறோம், 40 டிகிரி சென்டிகிரேட்ல ஹீட் பண்றோம். அதுக்கப்புறம் சடனா நம்ம வந்து ஐஸ்ல போட்டுறோம். அதனால என்ன ஆகுது, அந்த நம்ம வெக்டர் வந்து செல்குள்ள போகுது and the cell becomes transformed. and still out of 100 only 80 will be transformed, 20 வந்து still transform ஆகாது. புரியுதா, அந்த மாதிரி தான் நம்ம யோசிக்கணும். பர்ஃபெக்ட் சார், புரிஞ்சிருச்சு. காம்பிடென்ட் ஹோஸ்ட் புரிஞ்சிருச்சாப்பா, வெரி குட். அதுவும் இல்லாம if சபாரு காம்பிடென்ட் ஹோஸ்ட் ஒர்க் பண்ணலனா நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வந்து மைக்ரோ இன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம்ப்பா. மைக்ரோ இன்ஜெக்ஷன் என்ன பண்றோம், DNA is directly injected into the cell. ரொம்ப இம்பார்ட்டன்ட், எக்ஸாம்ல வந்திருக்கு. மைக்ரோ இன்ஜெக்ஷன் என்ன பண்றோம் நம்ம, எஸ் அந்த ரீகாம்பினன்ட் DNA டைரக்டா இன்ஜெக்ஷன் வழியா அனிமல் செல்லுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். யாருக்கு யூஸ் பண்றோம், அனிமல் செல். அடுத்தது பாத்தீங்கன்னா பயாலிஸ்டிக்ஸ் அண்ட் ஜீன் கன்ஸ். இதுல என்ன பண்றோம்னா, நம்ம வந்து செல்ஸ் இருக்குல்ல, அதை வந்து பேசிக்கலி டங்ஸ்டன், சரியா, அதில் கோட் பண்ணி டிஎன்ஏ வந்து டங்ஸ்டன்ல கோட் பண்ணி ஷூட் பண்ணுறோம், ஃபாஸ்ட்டாக ஷூட் பண்ணுறோம். ஸோ அதனால என்ன ஆகுது, அதோட நியூக்ளியஸில் ஷூட் பண்ணுறோம், நியூக்ளியஸ் போய் சேர்த்துக்குது. சரியா, செல்ஸ் ஆர் bombarded with high velocity micro particles of gold or tungsten coated with the DNA. It is used for plants. புரியுதா, கோல்ட் டங்ஸ்டன் மேலே நான் டிஎன்ஏ ஒட்ட வச்சு ஃபாஸ்டா த்ரோ பண்றேன், அது வந்து நியூக்ளியஸ்குள்ள போய் நம்ம டிஎன்ஏ கூட சேர்த்துருது. சரியா, அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இட் இஸ் யூஸ் ஃபார் பிளான்ட்ஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட் பா, மைக்ரோ இன்ஜெக்ஷன்ஸ் ஃபார் அனிமல்ஸ், பயாலிஸ்டிக்ஸ் ஆர் ஜீன் கன் ஃபார் பிளான்ட்ஸ். ஓகே, other methods such as disarmed pathogen vectors which are allowed to infect the cell transfer recombinant DNA into the host. நம்ம பார்த்தோம் agrobacterium tumefaciens மாதிரி, அது வந்து ஹோஸ்ட்குள்ள டிசீஸ் காஸ் பண்ணிட்டு இருந்தது. அதை நம்ம என்ன பண்ணோம், அதை நம்ம டிசார்ம் பண்ணி நம்மளோட ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை ஹோஸ்ட்குள்ள இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு யூஸ் பண்ணிட்டோம். ஓகே, பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட். சரியா, ஸோ அடுத்தது நீங்க பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ஆஃப் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜிஸ். ஒன்றும் இல்லைப்பா, இது நீங்க பார்த்தீங்கன்னா ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி நீங்க பார்த்தீங்கன்னா ஹவு டு மேக் மல்டிபிள் காப்பீஸ் ஆஃப் ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். சேம் ப்ராசஸ் தான். எனக்கு வந்து ஒரு ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அதோட மல்டிபிள் காப்பீஸ் நம்ம எப்படி ஃபார்ம் பண்றது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, ஐசோலேஷன் ஆஃப் த டிஎன்ஏ. நம்ம டிஎன்ஏ வந்து ஐசோலேட் பண்ணணும், தோனியோட டிஎன்ஏ எடுத்து ஐசோலேட் பண்ணோம். அதுக்கப்புறம் அதை நம்ம கட் பண்ணோம் யூசிங் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம். மூணாவதா பார்த்தீங்கன்னா ஆம்பிளிஃபிகேஷன் ஆஃப் ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஆம்பிளிஃபிகேஷன்னா மேக்கிங் மல்டிபிள் காப்பீஸ் ஆஃப் ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். நாலாவதா பார்த்தீங்கன்னா இன்சர்ஷன் ஆஃப் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ இன்டு த ஹோஸ்ட். ஃபிஃப்த் பார்த்தீங்கன்னா obtaining the foreign gene product. இது வந்து நீட் எக்ஸாம்ல வந்திருக்கு 2023ல. ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், ஐசோலேட் பண்றோம். ரெண்டாவதா கட் பண்றோம். மூணாவதா அந்த செக்மெண்டோட மல்டிபிள் காப்பீஸ் பண்றோம், அதை வந்து ஹோஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்றோம். ஹோஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் ப்ராடக்ட்டை டெலிவர் பண்றோம். ஸோ இதுதான் வந்து பார்த்துருக்கோம். இப்போ நீங்க பார்த்தீங்கன்னாப்பா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து, சார் நம்ம டிஎன்ஏ எப்படி ஐசோலேட் பண்றது, நம்ம டிஎன்ஏ எப்படி தனியா எடுக்கிறது. ஸோ பாருப்பா, நம்ம டிஎன்ஏ எங்க இருக்கும், நம்ம டிஎன்ஏ எங்க இருக்கும், டிஎன்ஏ நீங்க பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ்குள்ள இருக்கும். ஆமாவா இல்லையா, டிஎன்ஏ வந்து நியூக்ளியஸ்குள்ள இருக்கு. ஒரு பிளான்ட் செல் இருந்ததுன்னா இங்க பார்த்தீங்கன்னா செல் வால் இருக்கும், மேட் அப் ஆஃப் செல்லுலோஸ். இங்க பார்த்தீங்கன்னா செல் மெம்பரேன். It is made up of lipids and proteins.
சரியா? இது வந்து இங்கே இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்ப்பா, நான் வந்து இங்கேருந்து டிஎன்ஏ எடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நான் செல்லுலோஸை டெஸ்ட்ராய் பண்ணணும். செல்லுலோஸை டெஸ்ட்ராய் பண்ணணும். ஸோ ஐ கேன் யூஸ் என்சைம் கால்ட் as செல்லுலேஸ். என்ன என்சைம் யூஸ் பண்ணுறேன், செல்லுலேஸ். செல்லுலேஸ் என்சைம் யூஸ் பண்ணால் இது வந்து டெஸ்ட்ராய் ஆகும். சரியா? செல்லுலேஸ் யூஸ் பண்ணதால இது வந்து டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு. ரெண்டாவது ஐ வில் யூஸ் லைபேஸ். லைபேஸ் யூஸ் பண்ணால் ஃபேட் membranes made up of lipids and protein. Lipids are major. Fat யூஸ் பண்ணால் இது வந்து டெஸ்ட்ராய் ஆயிரும். If I use fat, this will destroy. Then nuclear membrane also made up of fat, அது destroy ஆச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து DNA வந்தாச்சு. பார்த்தியா, DNA வந்து எனக்கு கிடைச்சாச்சு. Can only be achieved by treating the tissue with enzymes. சரி, since DNA is enclosed within the membranes and have to break cell membrane to release the DNA and other molecules. புரியுதா? அதாவது அதை வந்து உடைக்கணும். It can be achieved by using for plant cell cellulase. Cellulase எதுக்காக? So that cellulose is broken down. இப்போ பாக்டீரியா செல் பார்த்தீங்கன்னா லைசோசைமால நம்ம டெஸ்ட்ராய் பண்ணிடலாம். பாக்டீரியாவோட செல்லை லைசோசைம் போட்டிங்கன்னா அது வந்து செல் வால் டெஸ்ட்ராய், நம்ம டிஎன்ஏ செப்பரேட் பண்ணிக்கலாம். ஃபங்கல் செல் பார்த்தீங்கன்னா கைட்டினேஸ். ஏன்னா ஃபங்கையோட செல் வால் இஸ் மேட் அப் ஆஃப் கைட்டின். நீ கைட்டினேஸை ஊற்றுனேன்னா அது வந்து செல் வால் டெஸ்ட்ராய் ஆயிரும், நம்ம வந்து டிஎன்ஏ எடுத்துடலாம். புரிஞ்சுதா? ஸோ நம்ம வந்து செல் வாலை உடைக்கணும். ஸோ அதுக்காக நம்ம செல்லுலேஸ் யூஸ் பண்ணலாம், லைசோசைம் யூஸ் பண்ணலாம், கைட்டினேஸ் யூஸ் பண்ணலாம். செல்லுலேஸ் ஃபார் பிளான்ட் செல், லைசோசைம் ஃபார் பாக்டீரியா செல் அண்ட் கைட்டினேஸ் ஃபார் ஃபங்கல் செல். சரி, ஐசோலேஷன் பார்த்தீங்கன்னாப்பா பியூரிஃபிகேஷன் ஆஃப் டிஎன்ஏ. இப்போ டிஎன்ஏ உனக்கு கிடைச்சாச்சு. ஆனால் டிஎன்ஏல கூட பார்த்தேன்னாப்பா என்ன இருக்கும், ஆர்என்ஏ இருக்கும், ப்ரோட்டீன்ஸ் இருக்கும். ஸோ இதை கூட நீ ரிமூவ் பண்ணணும். ஸோ ரிமூவல் ஆஃப் ஆர்என்ஏ பை யூசிங் ஆர்என்ஏஸ் என்சைம், remove of protein using protease enzyme. Ultimately the DNA precipitates out after adding a chilled ethanol. புரியுதா? ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணேன், செல்லுலேஸ் ஊத்துனேன், டிஎன்ஏ வந்தாச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து ஆர்என்ஏஸ் ஊத்துனேன், ஸோ ஆர்என்ஏஸ் ஆர் டெஸ்ட்ராய்ட். Then protease ஊத்துனேன், so the proteins are destroyed because DNA is wrapped around the protein. DNA வந்து ப்ரோட்டீனை வந்து சுற்றி இருக்கும். ஸோ நான் ப்ரோட்டீஸ் ஊத்துனதால என்ன ஆகும், ப்ரோட்டீன்லாம் டெஸ்ட்ராய் ஆகிடும். ஸோ நமக்கு வந்து கிடைக்கிறது வந்து எண்டில் நம்ம என்ன பண்ணுறோம், சில்டா இத்தனால ஊற்றுறோம். அதனால என்ன ஆகுது, நம்ம டிஎன்ஏ வந்து வெளியே வந்துடுது. அண்ட் இட் கேன் பி டேக்கன் அவுட் பை த ப்ராசஸ் கால்ட் as ஸ்பூலிங். ஸ்பூலிங் யூஸ் பண்ணி நம்ம டிஎன்ஏ ப்ரெசிபிடேட் ஆகிருப்பாரு. இது டிஎன்ஏ ப்ரெசிபிடேட் ஆயிடுச்சுல, டிஎன்ஏ தட் செப்பரேட்ஸ் அவுட் இஸ் ரிமூவ் பை ஸ்பூல். இதான் ஸ்பூலிங்னு சொல்லுவோம். இதுதான் டிஎன்ஏ. புரியுது? இதெல்லாம் வந்து டிஎன்ஏ. சரி, இதை வந்து ஸ்பூலிங் ப்ராசஸால் நான் வந்து எடுத்துக்கிட்டோம். இன்ட்ரெஸ்டிங். Now, restricting enzymes digestions are performed by incubating purified DNA molecules with restriction enzyme at optimal condition for the specific enzyme. புரியுதா? நம்ம டிஎன்ஏ கிடைச்சிருச்சுல, அந்த டிஎன்ஏல டிஎன்ஏட ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் ஊற்றி வச்சானா அது வந்து அது பாட்டுக்கு கட் பண்ணிடும். Agarose gel electrophoresis is employed to check the progression of restriction enzyme. சரியா? நம்ம agarose gel electrophoresis பண்ணி அந்த செக்மெண்ட்ஸை செப்பரேட் பண்ணிக்கலாம். The process repeated with the vector DNA also. Joining of DNA involves several process. இது புரிஞ்சிருச்சுல, அந்த பேசிக் நம்ம இப்போ வரைக்கும் படிச்சதை நம்ம வந்து சமரைஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு வச்சுக்கலாம். சரி, after having cut the source DNA as well as the vector DNA with a specific enzyme, the cutout gene of interest from the source DNA and the vector can be joined with the help of ligase to form a recombinant DNA. சரியா? Now, இப்போ நம்ம வந்து gene of interest ஓட மல்டிபிள் காப்பீஸ் எப்படி பண்றது, அதான் சொன்னோம் பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன். ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் என்ன, ஆம்பிளிஃபிகேஷன் ஆஃப் ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். நம்ம ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்டோட மல்டிபிள் காப்பீஸ் நம்ம எப்படி பண்றது, அதான் நம்ம சொல்றோம் எஸ் ஆம்பிளிஃபிகேஷன் ஆஃப் ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். சரி பாரு, பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் பார்த்தேனாப்பா நம்ம வந்து வெக்டர் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மல்டிபிள் காப்பீஸ் எப்படி பண்ணலாம். ஸோ பாருங்க, டு கெட் மல்டிபிள் காப்பீஸ் ஆஃப் டிஎன்ஏ ஆர் ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன் விட்ரோ by using a set of primer and enzyme DNA polymerase. நம்ம என்ன என்சைமை யூஸ் பண்றோம், DNA polymerase enzyme யூஸ் பண்றோம். primerனா என்ன, primer பாத்தீங்கன்னா இட்ஸ் a short nucleotides. நம்ம பார்க்கலாம். This repeated amplification is done by use of thermostable polymerase called as Taq polymerase. நமக்கு polymerase chain reaction என்னப்பா, to make multiple copies of gene of interest. அதுக்காக நமக்கு என்ன என்சைம் தேவைப்படுது, DNA polymerase, and in this special case we are using Taq polymerase. Taq polymerase நம்ம யூஸ் பண்றோம். DNA polymerase, Taq polymerase is a type of DNA polymerase. சரி, Taq polymerase நீங்க பாத்தீங்கன்னா அது thermostable. thermostableனா ஹீட்ல கூட அது வந்து சாகாம இருக்கு, உடையாம இருக்கு. பாரு, ஜெனரலா நீங்க என்சைம் பாத்தீங்கன்னா நீங்க ஹீட் கொடுத்தீங்கன்னா அது வந்து செத்து போயிடும், உடைஞ்சிரும். ஆனா
இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா tag polymerase வந்து thermostable, அது வந்து ஹீட்ல கூட டெஸ்ட்ராய் ஆகாம இருக்கு. Tag polymerase can withstand high temperature and work efficiently during denaturation of double stranded DNA. டபுள் ஸ்டாண்டர்ட் DNA denaturation என்ன பாரு, நம்ம DNA வந்து இந்த மாதிரி இருக்கும்பா. our DNA looks like this. ஆனா இதோட மல்டிபிள் காப்பீஸ் பண்ணனும்னா I have to separate them like this. I have to separate both the strand. ரெண்டு ஸ்ட்ராண்ட் நான் செப்பரேட் பண்ணி ஆகணும். இது எப்படி பண்ணலாம்? பை ஹீட்டிங். நான் இந்த டிஎன்ஏ நான் ஹீட் பண்ணேன்னா இது வந்து இந்த ரெண்டா இப்படி உடைஞ்சிரும். இட் வில் கம் அப் லைக் திஸ். இதுதான் டீநேச்சுரேஷன். ஆனா இந்த ஹீட் பண்றப்ப என்ன ஆகுது? நார்மலான டிஎன்ஏ பாலிமரேஸ் வந்து உடைஞ்சிருது. பட் நாங்க இதுக்காக என்ன யூஸ் பண்றோம்? டேக் பாலிமரேஸ் யூஸ் பண்றோம். ஸோ நான் ஹீட் பண்றப்ப டேக் பாலிமரேஸ் வந்து டெஸ்ட்ராய் ஆக மாட்டேங்குது. தான் சொல்றாங்க. If this process repeated many times, 1 billion copies of DNA can be made. 1 million copies of DNA can be made. புரியுதா? ஸோ பாருங்க ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னாப்பா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் வந்து டீநேச்சுரேஷன். ஒரு டிஎன்ஏயோட நீங்கள் மல்டிபிள் காப்பீஸ் ஃபார்ம் பண்ணணும். என்ன டீநேச்சுரேஷன் ஃபர்ஸ்ட். டீநேச்சுரேஷன் அர்த்தம் இந்த டபுள் ஸ்ட்ராண்ட் டிஎன்ஏ இது வந்து செப்பரேட் ஆகிறது. The DNA like this, it becomes like this, separated. That is denaturation. எப்படி பண்றோம்? By heating it. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா primer annealing. Primer என்ன சொன்னேன்? Primer is a short nucleotide sequence. It can be A, T, T or C, C, G, any sequence, small sequence. So இந்த primer என்ன பண்ணோம்? இந்த denaturation அப்புறம் என்ன ஆகும்? Next step is annealing னு சொல்லுவோம். annealing என்ன ஆகும்னா இந்த ஷார்ட் primer இருக்குல்லப்பா, இது வந்து இங்க போய் ஸ்டிக் பண்ணிரும். Can you see? இங்க ஒரு primer ஜாயின் பண்ணியாச்சு, இங்க ஒரு primer ஜாயின் பண்ணியாச்சு. So இந்த primer ஜாயின் அதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? It will increase in this direction. So it will keep on adding now. அது மூணாவது ஸ்டெப் பாத்தீங்கன்னா extension of the primer. The primer இருக்குல்ல, அதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? ஒரு நியூக்ளியோடைட ஜாயின் பண்ணி ஒரு ஃபுல்லா ஒரு இன்னொரு ரெண்டு ஸ்ட்ராண்ட் வந்துடும். என்ன சொல்றோம்? எக்ஸ்டென்ஷன் சொல்றோம். சார் இந்த நியூக்ளியோடைட் எங்க இருந்து சார் வரும்? பாருப்பா, நாங்க என்ன பண்ணோம்? ஒரு வாளி மாதிரி ஒரு டெஸ்ட் டியூப் எடுப்போம். இந்த டெஸ்ட் டியூப்ல என்ன பண்ணுவோம்? இதுல டேக் பாலிமரேஸ் போட்டுருவோம். இதுல வந்து நம்ம பிரைமர் போட்டுருவோம். இதுலயே நம்ம வந்து நியூக்ளியோடைட்ஸ் போட்டுருவோம். சரியா? I put the nucleotides. Then அவ்வளவுதான். And DNA, the vectors which we have made, the recombinant DNA கூட போட்டுருவோம். So what will happen? I will heat it. Heat ஆன என்ன ஆகும்? Primer வந்து சேர்ந்துரும். Primer சேர்ந்தோட என்ன ஆகும்? இந்த tag polymerase என்ன பண்ணும்? இந்த nucleotide சேர்த்து it will join the nucleotide and make the entire DNA. புரியுதா? First step is denaturation. Denaturation அந்த DNA வந்து செப்பரேட் ஆயிரும். Primer வந்து ஸ்டிக் பண்ணிரும். Tag polymerase என்ன பண்ணும்? இந்த primer வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போயிட்டே இருக்கும். ஓகே? ரொம்ப இம்பார்ட்டன்ட் பா. எக்ஸாம்ல வரும், போர்டு எக்ஸாம்ஸ்ல கூட வரும். What are the steps of amplification or polymerase chain reaction? Denaturation, separating of the DNA by heating. Number 2, primer healing, joining of the nucleotide sequences. And third one is extension using tag polymerase. ஏன் tag polymerase யூஸ் பண்றோம்? Because அது வந்து thermal stable. Denaturation பண்றப்ப அது வந்து break ஆகாம இருக்கு. Okay? Perfect. There are several methods of introducing ligated DNA into the recipient cell after making them competent. So if a recombinant DNA bearing gene or resistance to an antibiotic is transferred into the E. coli cells, the host become resistant to that. If we plate them on ampicillin containing plate and then only transform cells will grow. Achieved due to selectable markers. இது புரிஞ்சிருச்சுலப்பா. ஸோ நம்ம வந்து யார் டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கா, யார் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகலை, அதை நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் by using the selectable markers. அவ்வளோதான். Perfect. Now லாஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா பாரு, ஹோஸ்ட்குள்ளேயும் இன்ட்ரடியூஸ் பண்ணியாச்சு. லாஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா obtaining the gene product. When you insert a piece of alien DNA into the cloning vector and transfer into the bacteria, plant or animal cell, the alien DNA gets multiplied. DNA வந்து multiply ஆச்சு. In almost recombinant technology, the ultimate aim is to produce the desirable protein. பாரு, நான் வந்து டிஎன்ஏட மல்டிபிள் காப்பீஸ் பண்ணியாச்சு. சரியா? மல்டிபிள் காப்பீஸ் பண்ணியாச்சு. ஆனா ஃபைனல் ஸ்டெப் என்ன? ஃபைனல் ஸ்டெப் நீ பார்த்தேன்னா ஹோஸ்ட்ல நான் இந்த இன்ட்ரடியூஸ் பண்ண டிஎன்ஏ வந்து எக்ஸ்பிரஸ் ஆகணும். நான் தோனியோட டிஎன்ஏ வாங்கிட்டேன், என் பாடிக்குள்ளேயும் வந்தாச்சு. ஆனா தோனியோட கேரக்டர் நான் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுதா? அதுதான் அல்டிமேட் கோல். நான் எந்த கேரக்டர் கொண்டு வந்தனோ அது வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏதோ டிஎன்ஏ போனால் அதோட ப்ராடக்ட் நான் ஃபார்ம் பண்ண முடியுதா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ற டிஎன்ஏ நான் இதெல்லாம் பண்ணி ஹோஸ்ட்குள்ள போட்டேன். இந்த ஹோஸ்ட் வந்து இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ணணும். அதுதான் அல்டிமேட் கேம். என்ன? நான் இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ணணும். டிஎன்ஏ இன்ட்ரடியூஸ் பண்ணியாச்சு, ஆனால் இன்சுலினை ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ தேர் இஸ் அ மெத்தட்
recombinant DNA has to be expressed and the ultimate game is to make the desired protein. சரியா? So there's a need for the recombinant DNA to express. இது வந்து protein form பண்றதுக்காக நான் வந்து environment provide பண்ணணும். அதுக்காக தான் நம்ம வந்து bioreactors யூஸ் பண்றோம். Obtaining the foreign gene product. சரியா? After having cloned the gene of interest and having optimized the condition to induce the expression of the target protein, one has to consider producing on a large scale. And the insulin கூட கொஞ்சம் இல்லை, எனக்கு வந்து நிறைய வேணும். சரியா? If any protein encoding gene is expressed in a heterologous host, it is called as recombinant protein. பாரு, ஒரு டிரான்ஸ்ஃபார்மெண்ட் செல் வந்து ஏதாவது ப்ரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா ஒரு ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ ப்ரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ண அந்த ப்ரோட்டீன் என்ன சொல்கிறோம், அந்த ப்ரோட்டீன் நம்ம ரீகாம்பினன்ட் ப்ரோட்டீன்னு சொல்கிறோம். ஏன்னா அது ஒரு நேச்சுரல் இல்லை, அது வந்து நான் ஃபோர்ஸ்ஃபுல்லி போட்டது. கேன் பி க்ரோன் ஆன் அ ஸ்மால் ஸ்கேல் ஆஸ் வெல் ஆஸ் லார்ஜ் ஸ்கேல் இன் த லேபார்டரி. புரியுதா? அந்த ஜீன், இந்த ப்ரோட்டீன் இருக்குல்ல, இந்த ப்ராடக்ட் விச் வி ஆர் கெட்டிங், அது வந்து சின்ன ஸ்கேலில் லெபார்ட்டரியில் கூட ஃபார்ம் பண்ணலாம். ஆனால் பெரிய ஸ்கேலில் நம்ம வந்து பயோரியாக்டர்ஸை யூஸ் பண்ணுறோம். சரியா? The cultures may be used for extracting desired protein and then purify it by using different separation techniques. Protein கடிச்சதுக்கு அப்புறம் அதை நம்ம purify கூட பண்ணணும், அதனால அப்படியே யூஸ் பண்ண முடியாது. Cells can also be multiplied in a continuous culture system wherein the used medium is drained out from one side while fresh medium is added from the other to maintain the cells in their physiologically active log exponential phase. புரியுதா? நம்ம என்ன பண்றோம், பாக்டீரியாவை க்ரோ பண்ணுறோம் வச்சுக்கோ. சரியா? நம்ம வந்து அதுக்கு நியூட்ரியன்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்டே இருக்கணும், அப்போ தான் பாக்டீரியா வந்து க்ரோ பண்ணோம். அண்ட் நமக்கு என்ன ப்ரோட்டீன் வேணுமோ அந்த ப்ரோட்டீனுக்கான ரா மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணோம், அப்போ தான் நம்ம வந்து ப்ரோட்டீன் டிசைர் ப்ரோட்டீன் கிடைக்கும். சரியா? ஸோ அதான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ பயோரியாக்டர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா பயோரியாக்டர்ஸ் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம், டு ப்ரொடியூஸ் த டிசைர்ட் ப்ரோட்டீன் இன் லார்ஜ் குவான்டிட்டி, யூஸ் ஃபார் லார்ஜ் quantity production. 100 to 1000 liter ப்ரொடியூஸ் பண்ணணும் ஒரு ப்ராடக்ட், இன்சுலின் ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோ, எனக்கு வந்து பயோரியாக்டர்ஸ் தேவை. Vessels in which raw materials are biologically converted into specific product, individual enzymes etc. using microbial, plant, animal or human cell. பயோரியாக்டர் என்ன பண்றோம், இதுல என்ன பண்றோம், நாங்க வந்து ரா மெட்டீரியல் போட்டுறோம்ப்பா, ரா மெட்டீரியல் போட்டுறோம், டிரான்ஸ்ஃபார்மெண்ட் செல்ஸை போட்டுறோம், என்ன சொல்றோம், என்ஜாய். ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்மெண்ட் செல் என்ன பண்ணும், அந்த ரா மெட்டீரியலை யூஸ் பண்ணி இன்சுலினை ப்ரொடியூஸ் பண்ணிட்டே போகும். சரியா? It provides optimal conditions for achieving the desired product by providing optimum growth condition, temperature, pH, substrate, vitamin, oxygen. புரியுதா? நம்ம இந்த பயோரியாக்டர்ஸில் appropriate condition கொடுக்குறோம், நாங்கள் வந்து நியூட்ரியன்ஸ், ரா மெட்டீரியல், டெம்பரேச்சர், pH எல்லாமே பர்ஃபெக்டாக கொடுக்குறோம், so that the product can be formed and the bacteria and the cells which we have made don't die. So இது பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான இருக்குப்பா, simple stirred, this is a simple stirred, this is a sparge stirred tank bioreactor. இது வந்து simple stirred bioreactor, this is the sparged yes stirred bioreactor. இதுக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா பாருப்பா, இங்கே வந்து ஆக்சிஜன் பம்ப் ஆகிட்டே இருக்கு, ஆக்சிஜன் பம்ப் ஆகிறதால என்ன ஆகுது, they will get more surface area and production will be faster. Increase surface area of oxygen transfer, bubble drastically increase the oxygen transfer area. புரியுதா? இதில் தான் நம்ம வந்து எல்லா ரா மெட்டீரியல் போட்டுறோம், so we can take out the product out of this. There are two types, simple stirred, sparged. Sparged என்ன, நம்ம ஆக்சிஜன் பபிள்ஸ் கூட ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கோம் நடுவில். This is more effective obviously. சரி, so most common type is stirring type. Stirred bioreactor is usually cylindrical with a curved base facilitating mixing of the reactor content. புரியுதா? அந்த கண்டெய்னர் நம்ம மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கோம். The stirred facility is even mixing oxygen availability throughout the bioreactor. அது வந்து ஆக்சிஜன் கூட ரொட்டேட் பண்ணிட்டே, அதை வந்து ஆக்சிஜன் கூட மிக்ஸ் பண்ணிட்டே மோர் ப்ராடக்ட்டை கிரியேட் பண்ணிட்டே இருக்கும். சரியா? பர்ஃபெக்ட். பயோரியாக்டருக்கு இதில் என்ன இருக்கும், agitator system. Agitator systemனா rolling system which will keep on mixing, oxygen delivery system, foam control system, temperature control system, pH control, sampling. பட் இதெல்லாம் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை, எக்ஸாமில் வர்றதில்லை, பட் ஸ்டில். பட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டவுன் ஸ்ட்ரீமிங் ப்ராசஸ். இப்போ லாஸ்ட் ஸ்டெப் டவுன் ஸ்ட்ரீமிங் ப்ராசஸ்னா என்ன, நம்ம ப்ராடக்ட் வந்தாச்சு, அது நம்ம வந்து டைரெக்டாகவே மார்க்கெட்டில் கொண்டு போய் செல் பண்ண முடியாது, நம்ம வந்து அதை டெஸ்ட் பண்ணோம். ஆஃப்டர் சிந்தசிஸ் த ப்ராடக்ட் ஹேஸ் டு பி சப்ஜெக்டட் த்ரூ அ சீரீஸ் ஆஃப் ப்ராசஸஸ் பிஃபோர் இட் இஸ் ரெடி ஃபார் த market or finished product. Process includes separation and purification which are collectively called as downstreaming process. புரியுதா? செப்பரேஷன், நம்ம ப்ராடக்ட்டை செப்பரேட் பண்ணி அதை பியூரிஃபை கூட பண்ணணும், அது என்ன சொல்கிறோம், downstreaming process. Separation and purification, அது downstreaming. Product has to be formulated with suitable preservatives and through with several clinical trials. நம்ம கரெக்டாக ப்ராடக்ட்டை நம்ம வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கணும், அதை நம்ம வந்து டெஸ்ட் பண்ணணும் லேபார்ட்டரியில். டைரெக்டாகவே உனக்கு வந்து கொடுத்துட முடியாது, நான் இன்சுலின் பண்ணியிருக்கேன் வாப்பா உனக்கு இன்சுலின் இன்ஜெக்ஷன் ஊற்றுறேன், இன்ஜெக்ஷன் வந்து உனக்கு போட்டு விடுறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்பக்கூடாது. ஸோ அது ட்ரை பண்ணியிருக்கீங்களா, டெஸ்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் நான் வந்து மார்க்கெட்டில் உங்களை அதை செல் பண்ண முடியும். ஸ்ட்ரிக்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் டெஸ்டிங் ஹியர் இஸ்
வெரி மச் நெசசரி. அதான் சும்மா. ஓகே, ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட். புரிஞ்சிருச்சா? பர்ஃபெக்ட். ஜோரா கையை தட்டுங்க. எஸ், சாப்டர் முடிந்தது. திருப்பி ரிவைஸ் பண்ணலாமா என்னென்ன பார்த்து போறீங்கன்னு? நம்ம என்ன பார்த்தோம்? ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மாடர்ன் பயோடெக்னாலஜி அண்ட் கன்வென்ஷனல் பயோடெக்னாலஜி என்ன டிஃப்ரென்ஸ் வித்தியாசம்னு பார்த்தோம். எதால் பாசிபிள் ஆச்சு? பிகாஸ் நம்ம வந்து மாடர்ன் பயோடெக்னாலஜி ஏன் பாசிபிள் ஆச்சுன்னா நம்ம வந்து விதவிதமான டூல்ஸை கண்டுபிடிச்சோம். அந்த டூல்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ், சரியா, வெக்டர்ஸ், ஒரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன், சரியா, அதுவும் இல்லாமல் ஹோஸ்ட் எப்படி காம்பீட்டன்ட் பண்ணுறது, ஜெல் எலக்ட்ரோஃபாரசிஸ், இதெல்லாம் பார்த்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ நம்ம வந்து பார்த்தோம், எப்படி பார்த்தோம்? ஸோ இந்த டூல்ஸை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அதெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம். ஓரி டிசைட்ஸ் த காப்பி நம்பர் அண்ட் த ப்ராசஸ் ஸ்டார்ட்ஸ் ஹியர். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம், அது வந்து ரெண்டு விதமானது, எண்டோ நியூக்ளியஸ், எக்ஸோ நியூக்ளியஸ். நம்ம யூஸ் பண்ணுறது வந்து எண்டோ நியூக்ளியஸ், ஆனால் அது வந்து ஸ்டிக்கி எண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். இட் வில் கட் த டிஎன்ஏ அட் அ பாலிண்ட்ரோமிக் ரெகக்னிஷன் சைட். மூணாவதாக பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்த்தோம்? நம்ம வந்து வெக்டரை பார்த்தோம். வெக்டர் ஒரு நல்ல வெக்டராக இருந்தால் அதுக்கிட்ட ஓரி இருக்கணும், ஒரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன், அதுக்கிட்ட ரெகக்னிஷன் சைட் இருக்கணும். மூணாவது பார்த்தீங்கன்னா செலக்டிவல் மார்க்கர்ஸ் இருக்கணும். செலக்டிவல் மார்க்கர்ஸ் நமக்கு என்ன ஹெல்ப் பண்ணும்? இட் வில் ஹெல்ப் அஸ் டு செப்பரேட் transformant and non-transformant cells. Okay, and it will also help us to identify which has got recombinant DNA and which has not got recombinant DNA. அது கூட நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதை நம்ம பார்த்தோம். அது டிஎன்ஏ செக்மெண்ட்ஸ் நம்ம எப்படி செப்பரேட் பண்ணலாம் யூசிங் ஜெல் எலக்ட்ரோஃபாரசிஸ் மெத்தட், அதை பார்த்தோம். சரியா, அது இல்லாமல் நம்ம என்ன பார்த்தோம்? ஒரு டிஎன்ஏ நம்ம ஆம்பிளிஃபை எப்படி பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் டீநேச்சுரேஷன், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா primer annealing, third step is extension. என்ன enzyme யூஸ் பண்றோம்? tag polymerase யூஸ் பண்றோம். tag polymerase ஏன் யூஸ் பண்றோம்? because it is very thermal stable, else other enzymes get destroyed. ஸோ அதை நம்ம பார்த்தோம். இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்ரோபாக்டீரியம் பியூமிஃபிகேஷனோட எக்ஸாம்பிளை பார்த்தோம், பயாலஜிஸ்டிக்ஸ் பார்த்தோம், ஜீன் கன்னை பார்த்தோம், மைக்ரோ இன்ஜெக்ஷன்ஸ் பார்த்தோம். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் இப்போ சொல்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பாயிண்ட்ஸ் வந்து திரும்பி வந்து போய் பார்க்கணும். ஓகே, ஸோ பார்க்கலாமா எந்த மாதிரி கொஸ்டின் நம்ம எக்ஸாம்பிள் வந்துருக்குன்னு பார்க்கலாமா? ஸோ பார்த்தீங்கன்னா இதை அட்டென்ட் பண்ணுங்கப்பா. During the purification process of recombinant DNA technology, addition of chilled ethanol precipitates out. ஐயோ, செம்ம ஈஸி கொஸ்டின். chilled ethanol எது precipitate ஆகுது? polysaccharide, DNA, RNA, acetone. come on, கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கப்பா. எஸ், DNA வந்து precipitate ஆச்சு. சரி, அதை எப்படி ரிமூவ் பண்ணோம்? பை யூசிங் ஸ்பூலிங் மெத்தட் நம்ம வந்து அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். Perfect. ரெண்டாவது, in the gene gun method used to introduce alien DNA into the host cell, microparticles of dash metal are used. Copper, zinc, tungsten and gold or silver. சொன்னல பயாலஜிக்கோ ஜீன்கள் என்ன மெட்டல் யூஸ் ஆகுது? டங்ஸ்டன் ஆர் கோல்டு. ரொம்ப ஈஸியானது பாரு. 8 மார்க்ஸ் 8 மார்க்ஸ் நீங்க ஈஸியா நீட்ல ஸ்கோர் பண்ணிக்கலாம். சரியா, அடுத்ததை பார்க்கலாம். Main steps in the formation of recombinant DNA are given below. Arrange these steps in a correct sequence. ரொம்ப ஈஸியானது பாருங்க. Insertion of recombinant DNA into the host cell, cutting of DNA at specific location by restriction enzyme, isolation of deacycled DNA fragments, amplification of gene of interest using PCR. சொல்லுங்கப்பா, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம்? ஐசோலேட் பண்ணுறோம், டிஎன்ஏ ஐசோலேட் பண்ணுறோம். ரெண்டாவது அதை கட் பண்ணுறோம். சரியா, மூணாவது பார்த்தீங்கன்னா அதோட மல்டிபிள் காப்பீஸ் பண்ணுறோம். அண்ட் ஃபோர்த் பார்த்தீங்கன்னா இன்சர்ஷன் ஆஃப் recombinant into the host. So answer is CBDA. CBDA is the answer. ஈஸியா பார்த்தேன். நான் சொல்லி கொடுத்ததுலேருந்து தான் வந்திருக்கு நீட் 2023 எக்ஸாமில். ஓகே, இவ்வளோதான். பர்ஃபெக்ட். சரியாப்பா? ஸோ பாரு, நான் சொன்ன மாதிரி இந்த சாப்டர் முடிச்சாச்சு குவிக்காக. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நம்ம 3 சாப்டர் முடிச்சிட்டோம். ஹியூமன் ரிப்ரொடக்ஷன், ரிப்ரொடக்டிவ் ஹெல்த், இது 3வது சாப்டர். கூடி சீக்கிரமாக இந்த வாரம் நம்ம வந்து பயோடெக்னாலஜியோட 2வது சாப்டர் கூட முடிச்சிடலாம். தென் பிரின்சிபல் ஆஃப் இன்டர்னல் சொல்லி கொடுக்க போகிறேன். சரியாப்பா? பாருங்க, மெல்ல ஸ்லோவாக நான் சொல்கிறேன்ல, என்னை மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டே போங்க. இந்த படித்ததுக்கப்புறம் நீங்கள் ஒன்றுமே படிக்க தேவையில்லை. ஸோ வாட் ஐ வில் சஜஸ்ட், இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் திருப்பி இதை பார்த்து நோட்ஸ் பண்ணுங்கள். ரெண்டாவதாக நோட்ஸ் பண்ணதுக்கப்புறம் ரிவைஸ் பண்ணுங்கள். ரிவைஸ் பண்ணதுக்கப்புறம் இதோட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் 2023 பண்ணியாச்சு, 2022, 2021, 2020 லாஸ்ட் 5 இயர்ஸ் கொஷின் பேப்பர்லேருந்து இந்த சாப்டர்லேருந்து என்ன கொஷின் வந்திருக்கோ அதை ட்ரை பண்ணுங்கள். சரி, உங்களுக்காக ஹோம்ஒர்க் கூட இருக்குது. இந்த டிஐ பிளாஸ்மிட் இஸ் obtained from which bacteria? டிஐ பிளாஸ்மிட் நம்ம யூஸ் பண்ணோம்ல, அது எந்த பாக்டீரியாலேருந்து வந்திருக்கு அதை நம்ம வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சரியா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லீவ் அ ஹார்ட் இன் த கமெண்ட் பாக்ஸ் அண்ட் ஹோம்ஒர்க் ஆன்சர் பண்ணணும். சரியா, அண்ட் லைக் த வீடியோ, ஷேர் வித் யோர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கீப் ஸ்மைலிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். எஸ், ஹேஷ்டாக் விசில் போடுங்க, கமெண்ட் பாக்ஸில் ஹார்ட்டை போடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு சொல்லுங்கள் ப்ளீஸ். லைக் லெட் மீ நோ எந்த சாப்டர் யூ வாண்ட் வீடியோ ஆஃப் வாட் சாப்டர், லெட் மீ நோ. நாங்கள் இந்த சாப்டரை போட்டுடலாம். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாப்பா. டேக் கேர் அண்ட் எஸ், நல்லா சிரிச்சுட்டு இருங்க. பார்க்கலாம். பாய்.